பும்சாமௌதம் சரஸ்வதி சம்சிதகாமதேனுங்கவத்கரமதிம் வந்தே கருணாவருளாலய ഋഷശീലതരസ്ഥാനാം സ്വയം വ്യക്തിയുപാഗതോമകിഞ്ചനനിധിം സൂര്യോപവർഗദ്രുവർഗയോ അഞ്ജനാദ്രീശ്വരതയാം മവിട്ടോവിനരഞ്ജനാം ജീവനം ജഗദാന്തീയാക്കിവ്യപകടത്വം വെങ്കടേശാസ്യം വന്ദേതം യമുനാന്തരന്തരമഹം മാനാന്തകാരദ്രുഗാപന്ഥാനം വരിവന്ധിനാം നിദശാലും താലമില്ലാലയ ദത്തമ്യേനദയാസുതാം മൃദിനാ തീത്വാ വിശുദ്ധം വയസ്കാലേന കരിശീലവിഷ്ടയത കാംക്ഷാധികം വർഷതി വന്ദേ വൃന്ദാവനജനം വല്ലവീജനവല്ലഭം ജയന്തി സംഭവം ജയന്തി വിഭൂഷണമോ സാധ്യവർജനസ്യാസു കുർവൻ ഗീതാവൃന്ദോ ലോകത്രയോപകാരായ തസ്മൈ കൃഷ്ണാത്മനേ നമഃ വ്യാസായ വിശ്വരൂപായ വ്യാസരൂപായ വിഷ്ണവേ നമോ വൈ ബ്രഹ്മണ്യേ വാസിഷ്ഠായ നമോ നമഃ. ரெண்டாவது அத்தியாயத்துல கீதையுடைய சாரம் சொல்ல சொன்னார். பத்மநாபாச்சாரியுடைய அபிப்பிராயம் ஏதோ சொன்ன முழுவதுல சரியாக வரல இல்ல ரெண்டாவது அத்தியாயத்துல உலகம் அழிந்திடும் உள்ளீரொன்றையாதனை போல் விடுமுது பற்று விழாதழைத்த கிரிசகளே கழுகவர குயிர்காட்டும் நினைவதனால் உலகாம் விடுமையல் என்று விஷயனை தேற்றிரன் வித்தகரே. ஆச்சரிய ஜெயிச்சிருக்கிறார பகவான் அர்ஜுனுக்கு உபதேசம் பண்ணது. பிரசன்ய பாரத சேனையோர் மத்தியே சீதமான விதம் வதாம் அசோச்சியாரனுசோதஸ்தம் பையாவாதாம் சபாசே கதாசூன் அகதாசூன் நானுசோதந்தி மந்திரா தத்தேவாகம் ஜாதுநாசம் நத்வம் நேமே ஜனாதிபானதெய்வன் அபவிஷ்யாமः சர்வே வயமதப்பரம் தேகினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தி வீரஸ்தத நமுஷ்யதி. அதாவது இதுக்கு என்ன சொல்றாங்க கேட்டா, அர்ஜுனுக்கு யுத்தம் பண்ண மாட்டேன்னு பானத்தோட கூட வெள்ளையும் கீழே போட்டு வளரு பரமாத்மா இவருக்கு வந்த துக்கத்தை பார்த்தா துக்கம் எதனால வந்திருக்குன்னு யோசிச்சு அதுக்கு தகுந்தாப்புல துக்கத்துக்கு நிவர்த்தி பண்றதுக்கானதான உபதேசம் பண்ணணும். அது இல்ல இவ்வளோ சொல்லிட்டு அவ்வளோ சொல்லிட்டு இருந்தா பிரயோஜனம். வியாதி வந்தா வியாதி என்னன்னு கண்டுபிடிச்சு மருந்து கொடுக்கணும். இதோட கையில் இருக்கிற மருந்து ஏதாவது கொடுத்துட போது அதாவது வியாதிக்கு நிதானத்தையான சிந்திக்கணும் இல்லையா? வியாதிக்கு நிதானமானதாலும் எல்லாரும் சிந்திக்கணும். அர்ஜுனன் துக்கப்படுறாரேன்னு பார்த்தானா, இவர் என்னன்னா இந்த ஈஸ்வரர் ஆச்சாரியர் பந்துக்கள் எல்லாம் நான் கொள்றமே இந்த தோஷம் வராதான்னு சிந்திக்கிறான். இவருக்கு வந்திருக்கிற பிரம்மன் என்னன்னா தேகமே ஆத்மாங்கிறதான எண்ணத்தால கஷ்டப்படுறான். இவருக்கு தேகாத்மவிவாகம்பினான் சோகோ நசாமியதீதி கிருத்வா தேகம் என்னது ஆத்மா என்னதுன்னு தெரியாதால வந்த துக்கமானுடையால அவனுக்கு என்ன உரிய போது யாருக்கே தெரியல. இது எது தேகாத்ம பிரம்மம் இத்தனை பேரை கொள்றவே இதனால பாப்பம் வராதாங்கிறான். கரம்னஸ்மாதி பாபாதஸ்மான் நிவர்த்திதோங்கிறான். அகோபத மகத்பாபம் கர்த்தம் யோசிதாவேன் ராஜ்ய சுகலோபேன சுஜலம் சந்து முந்தியதா. இந்த ராஜ்யத்தில் இருக்கிற ஆசையினாலே பந்துக்களே கொள்றதுக்கு பிரயத்தனம் பண்ணிட்டமே பெரிய பாப்பம் வராதான்னு பயந்தாங்க. இவருக்கு என்னது கேட்டா தேகம் என்னது ஆத்மா என்னதுன்னு தெரியல, அதனால அவசப்படுறாங்க. அது இவருடைய சோகத்துக்கு நிதானம் என்னவோ காரணம் என்னவோ அந்த காரணத்தை யாரும் தெரிஞ்சு விட்டுமேனா அதுக்கு பரிகாரமான இவருடைய சோகமான பொருளுங்கிறதுக்காக நினைச்சு தேகாத்ம பிரம்மனுக்கு இருக்கு தேகமே ஆத்மான்னு நினைச்சுட்டு இருக்கான். அந்த ஞானம் போச்சாலாக்கி ஒரு துக்கமானது போயிடுங்கிறதாக நினைச்சு
அவருக்கு தேகம் வேற ஆத்மா வேறேங்கிறதையாவது உபதேசிக்க ஆரம்பிக்கிறார். இப்போது அவருக்காவது உபதேசிக்கிறார். அதான் சொல்றாரு, அப்பா என்ன யாரை பத்தி துக்கப்பட வேண்டியதையோ அவளை பத்தி துக்கப்படுற. அசோச்சியான் அன்னசோதஸ்தம் பிரஜாவாதாம்ச பாஷசே கதாசு நகதாசும்ச நானுசோதந்தி பண்டிதா. அழகா சொல்றாரு. அதான் உன்னை பார்த்தா பெரிய ஞானம் உள்ள மாதிரி தோன்றும். தேகம் வேறே ஆத்மா வேறேங்கிற அம்சம் தெரிகின்றவன் மாதிரி தோன்றும். ஆனா பேசச்சே பார்க்கிற காலத்துல தேகாத்மம் தெரியாதவன் போல தோன்றும். அந்த பார்க்கிற காலத்துல அசோச்சியார் அன்னஜோதிஸ்வம் பிரஜாவாதாம்ச பாஷதே. பீஷ்ம தோளாதி இவளெல்லாம் கொள்றாரு, சமாதானம் பண்றதால எனக்கு பாப்பம் வராதான்னு பயப்படுறாரு. ஆனா அதுக்குமே பிரஜாவாதாம்ச பாஷதே. இவாளை பண்ணா அந்த பாபம் வரும், பாபமான புத்தியாவது நாசத்தை பண்ணிவிடும். அதுவாறு பெரிய குலக்ஷானம் குலசஜே ருத்த பிண்டோதகிரியாக அதற்கு போயிட்டா ஜாதி சங்கர் ஏற்படும். மேல் லோகத்துக்கு போவா, அவெல்லாம் பிள்ளதானம் பண்ண மாட்டா, சாதனெல்லாம் நின்று போடும். சங்கரசித கர்த்தாசியாவகம் லோக சாங்க ஜாதி சாங்கரியத்தையும் உண்டு பண்ணி விடுவனா ஆகிடுவேன்னு சொல்றேன். சில பேர் மேல் லோகத்துக்கு போறதாகவும் ஆத்மா நித்தியமாகவும் அது இறந்து போனோடனே சரீரைக்கு போனாலும் கூட ஆத்மா மேல் லோகத்துக்கு போறது. அதுக்கு ஆத்மாவின் அர்த்தம் சாதாரி எல்லாம் தர்மராஜி எல்லாம் நின்று போடும். ரொம்ப சேஷம் ஒண்ணு நீ அது வேறு ஸ்லோகம் சொல்றேன். அந்த ஸ்லோகம் சொல்றதை பார்த்தா பிரஜாவாதாம்ச பாஷை. தேகம் வேறு ஆத்மா வேறு ஞானம் இருக்காமல் தோன்றும். ஆனா அழகத்தை பார்த்தாக்க இவாளே தேகமே ஆத்மா இவாளை கொண்டு போற வேறு அப்படி நினைச்சு அழக ரெண்டு இருக்குப்பா. அழ வேண்டியில்லை அப்படி இருந்தா ஆத்மா நித்தியங்கிற ஞானம் இருந்தா அழ வேண்டியில்லை. அசோச்சா நன்மை சொல்லிருக்கு. பிரஜாவாதாம்ச பாஷை பேசச்சே இதுவாதியாவது பேசுறேன். கதாசு நகதாசு நானு சோதந்தி பண்டிதா. அதுதான் கதாசூனு ஆத்மனச சரீரானு அகதாசூன்ச ஆத்மனச பிரதி பண்டிதாக சோதந்தி. இந்த பிராணம் ஆத்மாவோட இருக்கிறது, சரீரத்தை விட்டு பிரியறதுதான். சரீரத்தை பத்தி துக்கப்படாது, ஆத்மாவை பத்தி துக்கப்படாது. ஆத்மாவை பத்தி ஏன் துக்கப்படாது? ஆத்மா அழியாத எப்போது நிச்சயமா இருக்கு. அது ஒன்றும் சாகரிக்க முடியாது. வானத்துக்கெல்லாம் அது ஆப்பிடாதுன்னா வானத்துக்கு ஆப்பிடாது. நெருப்பை விட்டு எரிக்க முடியாது, ஜலத்தால நினைக்க முடியாது. அச்சயத்தோ வக்கலை அசோஷ்டையோட அது வளர்த்த முடியாது. நிச்சயமா இருக்கு. அமியில வச்சா கூட தொகையால அரைக்க கூட முடியாது. எதுவும் பண்ண முடியாது. பானமானும் போட முடியாது. பானத்தால வளர்க்கலாமான்னு அதுல அவயவத்துல பட்டுன்னா அந்த பானம் வளர்க்கணும். அதுக்கு அவயமே கிடையாது. அணுவான வஸ்துல ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னா அதனால ஆயுதங்களாலே அடிக்க முடியாது, சமாதானம் பண்ண முடியாது. தேகம்தான் போகக்கூடியது. தேகம் நீ அடிக்காமலா கூட தானேதான் போகப்படுது. அது பற்றி ஒரு கஷ்டம் இல்லை. கதாசுவன் அகதாசுவம் நாலு தேகத்துக்கு போறதுதான் சுபாவம். அது அதனால அதுக்காக இதுக்காக இது அழறது அழுதால பிரயோஜனம் இல்லை. அதுல ஜாதஸ்தி துருவோ உறுத்தி துருவம் ஜென்ம உதவசது தஸ்மாது அபரிகாரியே ராஜு சோதித்து வருகிறேன்னு ரொம்ப அழகா சொல்றாரு. ஸ்லோகம் சொல்றத பார்த்தா ரொம்ப அபூர்வமான அர்த்தத்தை கொடுக்குது. ஜாதஸ்தி துருவ உறுத்தி பிறந்த லோகத்துல வஸ்து உண்டாச்சுன்னா சாரதுங்கிறது விஷயம் அவனுக்கு தெரியாதப்பா. ஆமா, செத்து போனாலும் மறுபடியும் இது உண்டாடுறதுங்கிறது விஷயம். துரஞ்சன்னும் உலகது அமுதாரன். அதனால இதை பத்தி இருக்க அபரிகாரியே நான் சொல்லுது. பரிகரிக்க முடியாத விஷயத்தில் துக்கப்பட்டு என்ன பிரயோஜனம்னா ஒரு அழகு வச்சிருக்காரு கீதர். உள்ளானது போறதுன்னு தெரியும், செத்து போனது மறுபடியும் பிறக்கிறதுன்னு எப்படி தெரியும் கேட்டுதான் பேசுகிறார். ஜாதசையே துரோகம் உள்ளானவெல்லாம் போயிட்டு இருக்கா தெரிஞ்சுட்டு இருக்கு. நான் போய் திருசாமாயிட்டு வரோம் தெரிஞ்சுட்டு இருக்கு இல்லையா. போறவாள் பிறக்கிற ஆளுகள் எப்படி தெரியுது தெரியலையே அப்படின்னா. ஆனா சில ஆண்கள்ல தெரியுது. சில ஆண்கள்ல மாமனார் மாமியார் செத்து போறச்சு மாட்டு பொண்ணு கர்ப்பமா இருக்கா, குழந்தை வருதுன்னா மாமனாரே வந்து பிறந்திருக்காருன்னு சரி. அதே சாய மாமியாரே வந்துட்டா அப்படின்னா இப்ப குழந்தையும் சில சமயங்களை ஹிம்சப்படுத்துறதோ இல்லையோ. அப்ப மாமியாருடைய அவதாரமே தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படி சில சமயங்கள் ஜாதசைய துரோகம் வருது. அதெல்லாம் இல்லை, அப்படி இல்லை. ஜாதசைய துரோகத்தையும் துரோகம் என்ன ஜாதி சொன்னா அது சொல்றதால அது இல்லை. இப்ப பாட்டு கர்ப்பம் இல்லாத பாட்டு பொருளாதார எப்படி தெரியும்? அது தெரியாது. அங்கதான் சர்க்காரியவாதத்தை சொல்றாரு அபிப்பிராயப்படுற.
பிறந்தது போற தெரியும், போறது பிறக்கிறதுக்கு விஷயம் அப்படின்னா எப்படின்னு கேட்டா, சாதாரண சொல்றதுக்கோ ஒரு மண் பானை பண்றோம், மண் இருக்கு, மண்ல இருந்து ஒரு பானையாந்து பண்றோம், அது உண்டாச்சு. அது உண்டாச்சுன்னு அது ஒரு கல் எடுத்து போனா உடஞ்சு போச்சு, இந்த பானை உடஞ்சு போச்சு. செத்து போனது பாறை, செத்து போறதுக்கு மறுபடியும் ஜென்மா இருக்குன்னா, மறுபடியும் ஜென்மா இருக்குன்னா ஓடா வருது இல்லையா, கபாலம் அது உண்டாச்சு. போனது உள்ளாது எப்படி வாழணும் 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 தெரியுதா? ஒரு வஸ்து லோகத்தில் அழியதே இல்லை, ஒண்ணு போனாக்க மண்ணோட பிறக்குது. மண் பானை இருக்கு, பானை உடைஞ்சானா என்ன ஆகுது, கபாலம் ஓடாக. அந்த ஓடை இன்னும் 4 சட்டியா போட்டா ஓடு உடைஞ்சு போடுது, ஜெல்லி ஆகுது. அது இன்னும் நெசிக்கிறா, ஜெல்லி போச்சு, மணலா போகுது. அது எங்க போச்சு, ஒரு வருஷம் போறது போகல. பஞ்சு இருக்குன்னு வச்சுக்கோ, பஞ்சு வேணா வஸ்திரம் ஆகுது, பஞ்சு செத்து போச்சு, வஸ்திரமா இருக்கு. மிருதஸ்து பஞ்சு போச்சு, உடனே வஸ்திரம் வருது. இந்த வஸ்திரம் கொஞ்ச நாள் எடுத்து கிழிஞ்சு போச்சுன்னா வஸ்திரம் போச்சு, கந்தை உண்டாச்சு, கந்தம் கந்தம் உண்டாச்சு. அதுவும் போச்சு, கந்தையும் போச்சுன்னா அப்புறம் சுருணை உண்டாச்சு இல்லையா? மழுகத்துக்கு வச்சுருவாங்க. அங்கெல்லாம் மழுகத்துக்கு டவல் வாக்குறதில்ல எங்க ஊர்ல, அதனால சொல்றேன். அது சுருணை உண்டாச்சு. அது சுருணையை போச்சுன்னா நாரா போச்சு, நாரா போச்சு. அதுவும் மனம் தெரியாது, அது எங்க போச்சு. வஸ்து வாரத்தில் சொல்ற நாரதர் சொல்ற இந்த சரீரத்துக்கு என்ன பேரு, நான் பிராமண சரீரம், கத்திரிய சரீரம், பேசி அதெல்லாம் இல்லைன்னா தேவசங்கீதமத்தியந்தே கிருமிபீடு பஸ்மசங்கீதம். நாரதர் சொல்ற மலபூகராதிகளுக்கு உபதேசம் உள்ளது சொல்ற தேவசங்கீதமத்தியந்தே கிருமிபீடு பஸ்மசங்கீதம். பிராமணர்களால் பூதேவாள்களா சத்திரியன்களா இப்படி எல்லாம் சொல்றாங்க. நவதேவன்களா சொல்றான். இந்த பிராமண சத்திரியாதி எல்லாம் பேர் இந்த சரீரத்தை வைக்க வேண்டியதில்லை, 3 பேர் நான் வைக்கிறேன். கிருமின்னு சொல்லலாம் நம்ம சரீரத்தை, அல்லது விட்டு அபேட்சம் சொல்லலாம், அல்லது சாம்பல்னு சொல்லலாம். இந்த 3 தான் சொல்லலாம், இது வேறு சொல்லக்கூடாது அப்படி இருந்தாரு. கிருமி வீட்டு பஸ்வ சங்கீதம் அப்படின்னு, தேவ சங்கீதம் அத்தியாந்தே கிருமி வீட்டு பஸ்வ சங்கீதம். இந்த சரீரத்துக்கு கிருமின்னு பேர் சொல்லலாம், கிருமினா புழு, பஸ்மான்னா சாம்பல்னு சொல்லலாம், என்ன அமெரிக்கன்னு சொல்லலாம் அப்படின்னு. வேற பேரெல்லாம் தப்பு அப்படி இருந்தாரு. ஏன்னு கேட்டா இவ சன்னியாசி இருக்கான்னு வச்சுக்கோ, இவர் செத்து போனாக்க போய் சொல்லுவோம், போய் சொல்லணும் என்ன சரீரம் புழுவாக பூமிக்குள்ள கிருமிதான் கடைசியில முடியுது, கிருமின்னு சொல்லலாம். இல்ல கிரகசாலை இருந்தாலும் தகனம் பண்றா, தகனம் பண்ணவொன்னு எப்படி ஆகுது, சாம்பலா போகும் பஸ்மான்னு சொல்லலாம். இல்ல பதிரிகாட்சியம் போச்சு, நடுவில் பிடி வந்து சாப்பிட்டு, அப்ப எதுக்கு என்ன அது அமைதியாக போகுது, இதுக்காக போகுது, இதாவது சொல்லலாம். 3 நாள் பெருளாம இருக்கு. ஒரு மனுஷன் என்ன, தேகம் என்ன, பூதேவர் என்ன, வனிக்காய் என்ன, அப்சை அப்படிங்கிறார். அதனால ஒரு வருஷம் போனா அது போயிடுறதே இல்லை, வேற ஒரு பேரை உண்டாரு. தஸ்மாத பரிகாரியர்த்தே நானு சோதிதுமர்கசி. அதனால நீ கஷ்டப்படாதேப்பா, உடம்புக்காக கஷ்டப்படாதே, உடம்பு போறதுதான். நித்தியமான ஆத்மாவுக்கு அனித்தியமானதான உடம்பானது வந்திருக்கு. ஆகையாலேயே நம்பேத்தி ஹந்தாரம் எஸ்ஸேரம் மன்ய தேகதம் உபூதோ நவிஜானீதோ நாயம் ஹந்தி நகன்யதே. சாரம் சொல்ற உலகமழிந்திடும் உள்ளியறியாதனை போ. நீ இவரை பொன்னேன்னு சொன்னியானா நீ பைத்துக்காரன், இவரால் இவன் கொல்லப்பட்டான்னு சொன்னா பைத்துக்காரன். 2 பேரும் தெரியாதவாள், 2 பேரும் தெரியாதவள், ஞானம் இல்லையாளுக்கு சொன்ன. எஸ்ஸீரம் மன்ய ஹந்தாரம் எஸ்ஸீரம் மன்யதே கதம் உபூதோ நவிஜானீதோ நாயம் ஹந்தி நகன்யதே அப்படின்னா அப்படி சொல்லாதே. என்ன இவனும் கொல்லப்படல அவனும் கொல்லல, நிச்சயமான ஆத்மா யாரு பண்ணலாம், போயிட்டாங்களா கொல்றதுக்கு. உபூதோ நவிஜானீதோ நாயம் ஹந்தி நகன்யதே என்ன யாக்கியம் இருக்கிறது. விவகார காரணம் ஒரு காரணம் எழுதியிருக்காரு. அதுல ராஜாவா இருக்கிறது எப்படி, ராஜா யார் வரலாம், மந்திரி யார் வரலாம், போலீஸ்ல யார் வரலாம்னு குவாலிபிகேஷன்லாம் எழுதியிருக்கேன். அதுல எழுதிட்டு ஜட்ஜி வரவில்லை போல நியாயாதிபதிகளா வரவா இருக்கிறவன் என்னன்னு கேட்டா பிலாசபி வாய்ச்சவாட போடாது. யோகிதை நல்லா போடலான்னு இருக்கு. இந்த வேதாந்தம் பகவத்கீதை வாய்ச்சவாடாலும் நியாயாதிபதியா போடாது. எல்லாம் ஏதாவது ஒரு மர்டர் கேஸ்ல
இவனை கொண்டு விட்டா தண்டனை இருக்கிறது பதில் விட்டல. எஸ்டீனம் வேத்தியந்தாரம் எஸ்டீனம் மன்யதேகதம் உபோதோ நவிஜானேதோ தாயம் உகந்தி நகஞ்சதே சோதரில்ல அப்படின்னா இந்த சத்தை திருடி விட்டா திரும்பி எனக்குள்ள சத்தை ஆக்கிரமிச்சுட்டான்னா சத்து இல்ல. அது சராச்சராணி பூதானி சர்வாணி பகவத்முகு எல்லாம் எம்பெருமானுடைய தவிர இல்லை இல்லாங்க. வேதாந்த வாய்ச்சான வித்யா போடாது மறுநாள் இதுக்கு அதிகாரின்னு சொல்றாரு. யோகால காலில் ஒரு காலில் ஒரு இவன் கொல்லப்படலேப்பா லகாய தேவாதிபஸ்யது நாயம் பூத்வா பவிதாவானூயா அஜோனித்த சாஸ்வதோ எம்புராணம் லகன்யதே சன்யமானே சரீரே உலகமழிந்தனும் உள்ளீரன்றியாதலை போல் விழுமதுவத்து விழாதலை தகிரிசகளே கடுகவர குயிர்காட்டும். அதனால இன்னொரு சொல்றங்கள் இல்ல ஆச்சரியமா கத்திரியாளுக்கு தர்மம் இது. தர்மமானது உனக்கு தானே வந்திருக்கு யுத்தமானது. அதில் இருக்கு அவருடைய பாரு. அதனால கர்மா உனக்குள்ளதான கர்மாவை செய்யணும், அவசியம் செய்யணும். இந்த கர்மாவை செஞ்சா ஞான யோகத்தில் கொண்ட விடும் உனக்கு பரம ஸ்ரேயஸ். சிதப்பரிக்கன்னு ஒரு அம்சமானது உண்டு. இந்த சிதப்பரிக்கனாக ஆவேறி ஆத்மாவலோகனத்தை அடைஞ்சு ஆத்மாவை பார்த்து நித்திய சுகியா இருக்கலாம்னு உபதேசித்தார். விழாத அழைத்த கிரிசகளே கழுக உனக்குயிர்காட்டும் விழாது அழைத்த கிரிசகளே கழுக உனக்குயிர்காட்டும். நம்முடைய வர்ணாசிரமம் என்ன ஜாதியோ என்ன வர்ண ஆசிரமத்தில் இருக்கிறோமோ அதுக்கு தகுந்த சாஸ்திரங்களாலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதான கர்மாக்களை நாம் பலத்தில் ஆசை இல்லாதே நான் பண்ணுகிறேங்கிற எண்ணம் இல்லாதே அகங்காரம் இல்லாத ஒருத்தன் பண்ணானேயாளால் நிஷ்காத்மி கர்மாவை பண்ணானேயாளால் அவர் ஞான யோகத்தாலே ஆத்மாவை பார்க்கலாம். கழுக உனக்குயிர்காட்டும் அப்படியே ஆத்மாவை தியானம் பண்ணி ஆத்மாவை பார்த்துட்டு இருப்பப்பா. சிதப்பரிக்கன்னு பேரு. அவளுடைய புத்தியாவது ஆத்மாவிலேயே நிலையா இருக்கும், வேற ஒன்றியாவது போகாதுப்பா. ஆகையால அப்பேற்பட்ட சிதப்பரிக்கிறேங்கிறதான காஷ்டையை உண்டு பண்ணக்கூடியதாக கர்மயோகத்தாவது பண்ணு, கர்மாவை பண்ணு. தஸ்மாதுஷ உத்திஷ்ட பாரதா ஏன் தருவாரு சொன்னார். தேகம் பேரு ஆத்மாவே. பீஷ்மர் போரா பீஷ்மர் தோணாலாம் அடிக்கிறேன்னு வருத்தப்படி அவர் ஆத்மாவே உடம்பையா? ஆத்மா ஒன்னாலும் அடிக்க முடியாது, உடம்புலாம் எரிக்க போறது. ஆகையால அது உடம்பு போறதுக்கு நீ நான் கொள்றேன்னு கேட்ட நீ என்ன கொள்றது? என்ன கொள்றேன்னு கேட்ட கத்திரியாளுக்கு யுத்தமான தர்மமாச்சு. சொர்க்கத்வாரம் திறந்துக்கிச்சே நுழைய மாட்டேங்கிறா. சுயரப்பார்த்த கத்திரியா பார்த்த அபந்தி யுத்தவீதிஷம். இப்பேற்பட்ட யுத்தம் வரணும்னு பிரார்த்திக்கிறார்களா? சத்திரியாளுக்கு யுத்தம் தர்மம் ஆச்சு கிடையாது. எல்லாரையும் கொள்றதா தர்மம்? அவளுக்கு தர்மம் ஆச்சுன்னு இருக்கு. பிராமணால் யாகம் பண்றாள் இதே இல்லையா? அவள் காளிதாசன் சொன்னான் சாகுந்தலத்தை வேண்டுகள் இல்லையா? சாகுந்தலத்துல சகுந்தலையே காந்தர் விவாகத்தாலே கல்யாணம் பண்ணிட்டு போலாம் துரிசந்தம். அப்புறம் அழிச்சுட்டு போகல. ஒரு மோதிரத்தை கொடுத்துட்டு போயிருக்கான். அந்த மோதிரத்துல எத்தனை எழுத்திருக்கோ அதுக்கு அந்த நாளைக்கு கூட வெள்ளத்துல அழிச்சுன்னு போறேன்னு மறந்து போட்டோம். நகரத்துக்கு போறவங்க எத்தனையோ மறந்து போட்டோம். அதனால அப்புறம் ரிஷியை கொண்டு விட்டார். அவனுக்கு ஞாபகம் இல்லை, விவாகம் பண்ணாரு, ஞாபகம் இல்லைன்னா நீ ஒரு மோதிரம் கொடுத்தே அந்த மோதிரத்தை காமிக்கிறேன்னா மோதிரம் கட்டு போச்சு. ஒரு தீர்த்தத்தை வரைச்சி ஒரு புண்ணிய தீர்த்தத்தை ஸ்நானம் பண்ணா அதுக்கு விழுந்து போச்சு. அஹோ பிரபாச தீர்த்த அரிசந்தானாயாமம் அன்புள்ளியா பல்பரஷ்டம் இவ கையிலேருந்து கை விழுந்து போச்சே அப்படின்னா பாத்தியாரா? அஹோ பிரத்யுத்பன்னமதி ஸ்திரீகளில் வச்சதே சத்தியமேவான்னா விஷயம். ஸ்திரீகளுக்கு சடார்னு பதில் சொல்றதுக்கு ஒரு சக்தி அனாதியா சித்திச்சிருக்கானா ஈஸ்வரன். அது சார் உடனே பதில் சொல்லிவிட்டே தவிர வாசவையில ஒரு ஞாபகமே இல்லைன்னு சரீரம் வரி ஜாஸ்தி போட்டா அந்த முதல்ல சமுத்திரத்தில் விழுந்தத ஒரு சம்பளம் மீன் பிடிக்கிச்சு. மீன் சாட்டு இருந்து மீனை பிடிச்சுன்னு வந்து ஆத்துல அதுதான் வயக்கா முதல்ல இருந்து அதை போட்டு போனாங்க. ரோட்ல போலீஸ்காரன் பிடிச்சிட்டான். இது ராஜாவுடைய முதல்ல நீ திருடி இருக்கேன். நான் திருடலைப்பா, ஒரு மீனை பிடிச்சேன், மீன் வயத்துல இருந்தேன். என்ன போய் சொல்றா? ஜாதி நல்ல விருத்தி பாரு, மாம்சத்தை ஜாதி மீனெல்லாம் கொண்டு சாப்பிடுறதுனால அந்த புத்தி தானே உனக்கு இருக்கும்னு கேட்டான். அவன் சொன்னான், என்ன வேணா என் தொழிலை வெய்யாதுன்னா. எல்லாரும் இருக்க தொழிலைத்தானே வெய்யலாம், அவளை வெய்யலாம், தொழிலை வெய்யக்கூடாது. சில பேர் எங்க ஊருக்கு சொல்ற பிராமணால வெய்யல பிராமணி சத்தை வெய்யறேங்கிற பாருங்க. இல்ல பிராமணி சத்தை வெய்யக்கூடாது, பிராமணால வெய்யலாம். இங்க என்ன தொழிலை வெய்யாதே, என்ன வேணா வெய்யது. சகஜ கல்வியே விணிந்தியே நகுதக்கம் விவஜனீயே
பசுமாரணகம் மதானோ அணுகம்பாமுதியேவ சோத்தியே சொல்றார். சகஜங்கலியத்ய நிந்திதம் நகலு தற்கர்ம விசர்ஜனீயமேவா. அவரவர்கள் வர்ணாசிரமத்துக்கு என்ன தர்மம் வச்சிருக்காளோ ஜுகுப்சா வெறுக்கக்கூடியதா இருந்தாலும் அவளுக்கு வசதி தான். பிராமணர் ரொம்ப வசதி, நல்ல அனுஷ்டானம் பண்றா, ஜபம் பண்றா. யாகத்துல வரது பசுமாரண கர்ம தாருணா அனுகம்பா முதலேவ சோத்ரியா. நிர்தாட்சியமா ஆட்டக்கொள்ள இல்லையா, அவளுக்கு சகஜம். என்னை பத்தி தொழிலை பத்தி பேசாது. என்ன அதனால பசுமாரண கர்ம யாகம் பண்றாள் நியாயமா இல்லையா, அது அவளுக்கு தர்மம். சத்திரியனுக்கு யுத்தம் தர்மம். ஆனால் யுத்தம் பண்ணா சொர்க்கத்தினால போவேரி. கதோவா பிராட்சதே சொர்க்கம். நீ ஒன்னு அவ அடிச்சுட்டான்னு வச்சா வீர சொர்க்கத்துக்கு போற ஆசையா ஊர் விஷயம் வந்து மாலை போட போற ஆகாயத்துல. இல்ல அவள் அடிச்சு நீ பண்ணேன்னா ராஜ்யத்தை உட்காந்து ஆனதான் சும்மா ஆள போற, ஏழா கஷ்டப்படுற. அதனால கர்மாவை பண்ணும், அதுவே ஆத்மாவையும் காட்டும், மோட்சத்துக்கும் சாதனம். இந்த ஆத்மாவை பார்த்தோம் எப்படி சிவப்பிரஜா பாஷா சமாதிஸ்தேசவா சிததி கிம்பிரபாஷேதா கிவாசீதோ. சிவப்பிரஜன்னா எப்படி இருப்போம்னா 4 ஸ்டெப் சொல்றது, ரொம்ப அழகா சொல்றது. இது சங்கர பகவத்பாதாவில் வியாக்கியானம் பண்ணது 4 ஸ்லோகம் ஒரே சிதப்பிரஜனுக்குன்னு விட்டார். இது நம்ம ராமானுஜரி வியாக்கியானம் பண்ணது 4 பருவம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ், ஃபோர்த் ஸ்டேஜ். 4 முதல்ல ஆரம்பத்துல ஆத்மாவை தியானம் பண்ணி பலகையில உட்காந்து கண்ணை மூடிண்டு இந்திரியங்களை அடக்கி ஆரம்பிக்கிறவருடைய ஸ்டேஜ் முதல் ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகம் வந்து அதுக்கு அடுத்த ஸ்லோகம், அடுத்த ஸ்லோகம் மேலே இருந்து கீழே இறங்கிட்டு அழகா சொல்றாங்க. சிவப்பிரஜன் அப்படி இருப்பான்னு மனுஷியா சொல்லிட்டு வேற பலகாதி எதாகாமான் சர்வான் பார்த்தமனோகதானே ஆத்மன்யேவாத்மா துஷ்டம் பிரஜசதோஜதே துக்கேஸ்வர திக்ரமணா சுகேஷு விகதஸ்ருஹ வீதராக பயக்ரோதா சிததேர்முனிச்சதே எஸ்ஸர்வத்ர அனவிசேயா தத்தத்ராத்மிசுபாசுவம் நாவினந்ததினத்வேட்சிதஸ்ய பிரஜ்ஞாம் புதிஷ்டிதாம் யதா சம்ஹரதே ஜாயம் கூர்மோங்கானீவ சர்வசா இந்திரியாணி இந்திரியார்த்தேபியா தஸ்ய பிரஜ்ஞாம் புதிஷ்டிதா. ஆத்மாவை பார்க்கணும்ல, இந்த ஆத்மாவை பார்த்துட்டா பாக்கி ஒரு விதமான துக்கம் இருக்காதுடா. அதை காட்டு வேற ஆனந்தம் இல்லையாடா. அதை பார்க்கறதுக்கு இந்த கர்மயோகம் உபாயம் இல்லை. அதாவது கர்மாவை செய்யணும். இந்த கர்ம ஆத்மாவை பார்க்கச்சு ஆச்சரியமா இருக்கும். அவன் எப்படி இருப்பான்னா கண்ணை முடிந்த ஆசனத்துல உட்காந்து யோகம் பண்ண ஆரம்பிச்சு ஆத்மாவை பார்க்க ஆரம்பிக்கும். முதல்ல ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சொல்றேன் கேளு. அவன் எப்படி இருப்பது அப்படியே தியானம் பண்றதுன்னு ஆரம்பிப்பான். ஆரம்பிச்சு மனசு எங்கேயோ போகும், கண்ணு எங்கேயோ போகும். 4 அடி எழுந்து நடத்துவோம். உடனே போய் நான் ஆத்மாவை பார்க்க ஆரம்பிச்சோம், மொட்டை போகணும் பார்த்தேன், மறுபடியும் திரும்புவோம். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இது ஏகாதசி சாப்பிடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருப்போம். பூர்வா சங்கல்பிக்கிறது சங்கல்பிச்சுப்போம். 10:30 மணி அதனால மாத்தியா எடுத்து விட்டு நிச்சயம் போல வழக்கம் போல போய் உட்காருவோம். உட்கார்ந்தவொடனே அவனே பார்க்கணும் ஏகாதி சங்கல்பிச்சு தப்பாச்சுன்னு மறுபடியும் எழுந்து வருவோம். கூர்மோங்கானி சர்வசாக அந்த ஆமை போயிட்டே இருக்கும். ஒரு கல் எடுத்து போட்டா கழுத்தை உள்ள எடுத்துக்கும். அப்புறம் மருந்து அல்ல போல கழுத்து அது வரும். அது மாதிரி பள்ள காரி தியானம் பண்ண ஆரம்பிச்ச உடனே கண் இடத்துல போகும். அந்த பழத்தை பார்த்துட்டு வந்தா தேவையில்லை, ரொம்ப நல்லா இருக்கு, அட்வர்டைஸ் பண்ணிட்டே நல்லா இருக்கேன்னு தோணும். அப்புறம் எக்கா பரப்புல ஐயோ போல தப்பாச்சேன்னு திரும்புவோம். அது மாதிரி காது ரேடியோ ஆற்றல் சத்தம் போகும், அது கழுத்து போகும், தப்பாச்சேன்னு திரும்புவோம். அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். எதா சம்ஹரதே ஜாயம் கூர்மோங்கானி சர்வசா இந்திரியாணி இந்திரியார்த்தேபியா தஸ்ய பிரஜ்ஞாம் பிரதிஷ்டிதா குலனைந்தமேயும் பொறியைந்து நீங்கி நலமந்தமில்லதோர் நாடு புகுவி நம்ம அல்வசால மெய்ம்பொருள் போக விட்டு மெய்யை மிக உணர்ந்து ஆம்பரி சரிந்து கொண்டு 50 நகத்தலைக்கு காம்பர தலசிலத்தும் கடத்தலை இருத்தி வாழும் சோம்பரை இந்திரியாடி இந்திரியார்த்தேபியா அந்த இந்திரியங்களுக்கு விஷயமான அர்த்தத்திலேருந்து திரும்ப பார்த்து ரோட்ல போஜை பார்த்தா அல்வா ஹவுஸ்னு ஒரு போர்டு போட்டிருக்காங்க. பார்த்தா அல்வா ஆச்சரியமா அந்த பிளேட்ல வச்சிருக்காங்க. ரேடியோ பல 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 நெத்தி கட்டுக்கலாம் போல இருக்கு. எல்லாம் பார்த்தேன், அதனால சொல்றேன் நெத்தி கட்டுக்கலாம் போல இருக்கு. ரேடியோ வெள்ளேரி வேலையெல்லாம் உரிச்சு போட்டிருக்காங்க. பாதாம் பருப்பெல்லாம் வெள்ளையேறி உரிச்சு போட்டிருக்காங்க. நடுவில் பிரகாசிக்கிறது தளதளன்னு இருக்கு. அதை பார்க்கச்சே நாக்கு நழுவோம். உடனே இழுத்துக்கிறோம், தப்பா பார்க்கறதே இழுத்துக்கிறோம். இந்திரியாடி இந்திரியார்த்தேபியா
கூர்மோங்கானீவ சர்வசா இந்திரியாணி இந்திரியார்த்தேபியா தஸ்ய பிரக்ஞாம் பிரதிஷ்டிதா. அப்படி விஷயத்துல பிரவர்த்திச்சாலும் கூட பிரவர்த்திப்பான், அது உடனே திருப்பி இழுத்துட்டு வரும். அது முதல் ஸ்டேஜ். நாபிநந்ததி ரெண்டாவது ஸ்டேஜ் என்ன, புத்தோபிநந்ததி நத்தி தஸ்ய பிரக்ஞா. யோகம் பண்ண ஆரம்பிப்பான். எஸ் சர்வத்திர அரபிஸ்னேஹ தத்தத்ராத்பி சுபாசுவம் நாபிநந்ததி நத்தி தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. ஆத்மா பண்ண ஆரம்பிப்பான். அப்படியே சித்திச்சுட்டு இருப்பான். சித்திச்சுட்டு பார்த்தா அந்த சமயம் பார்த்து பெருமாள் சோதிப்போம். எஸ் சர்வத்திர அரபிஸ்னேஹ 4 சால்வி 1000 ரூபாய் கொண்டு வைப்போம். நல்ல சுவாமியா இருக்காரு, கண்ணை மூடிட்டு இருக்காருன்னு கொண்டு கொடுப்போம். அதை பார்த்தோன்னு சந்தோஷம் இருக்காது, வச்சுட்டு போலாம், கர்மா போறது வச்சுப்போம். அபிநந்ததி நத்தி அசுபம். பக்கத்துல ஒரு கண்ணை தூக்கி மேல போடு வைப்போம். ஒரு விசில் இருக்கா இல்லையா, கண்ணை மூடின்னு உட்காந்து இருக்காரே பாப்போம். அப்பவும் கோச்சு கொள்ளக்கூடாது. தத்தத்ராத்மிசுபம் நாபிநந்ததி நத்வேஷ்டி தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. ஒரு நல்லது வந்தாலும் சந்தோஷப்படக்கூடாது, இது கெடுதல் வந்தாலும் வெறுக்கப்படக்கூடாது. அது அடுத்த ஸ்டேஜ். அது நாபிநந்ததி நத்வேஷ்டி தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. அதுக்கு அடுத்தது துக்கேஸ்வரத்விக்ரமா சுகேஷ விகதஸ்லோக வீதராக பயக்ரோதோ ஸ்திததீர் முனிருச்சதே. அதுக்கு மேற்பட்ட ஒன்றும் வசந்தம். எவ்வளவு துக்கம் வந்தாலும் கூட அனுத்திக்கிரமா வருத்தப்பட மாட்டான். சுகேஷ விகதஸ்புர எவ்வளவு சுகம் வந்தாலும் கூட ஆசை இருக்காது. வீதரா ஆசை கிடையாது, பயம் கிடையாது, கோபம் கிடையாது. அவன் நான் ஸ்திததீர் அதுக்கு மேற்பட்டவன். எல்லாம் துக்கம் ஒன்று கிடையாது. லாபம் வந்தாலும் நமக்கு வருத்தம், ஆனந்தம் இல்லை, நஷ்டம் வந்தாலும் வருத்தமானது கிடையாது. இம்மந்தர பெருவீடு வந்த ஈதிலன் எண்ணிறந்த துன்பந்தரு நிலையம் பல சூழிலன் சொல்லுலையில் மண்பல் உயிர்கிறையவன் மாயனன மழிந்த அன்பலனான் திருவரங்கத்தம் உடையவருடைய பக்தால் அப்படி இருப்பான். முனியார் பேரங்கள் முந்திலும் இன்பங்கள் மொய்த்தடினும் கரியார் மனம் கண்ணவங்கருவானை கலபரவும் தனியானை தண்டமை செய்த நீரந்தன குலகிரியானை எங்களை ஆவாசனரே. உலகரை சேர்ந்தார் ராமானுஜ சிஷ்யாள்பா. 1600 வருஷம் அவதாரம் பண்ணி ராமானுஜர். அவருடைய சிஷ்யால் என்ன பண்ணுவார், முனியாறு துயரங்கள் முந்திரும். எவ்வளவு வருத்தம் வந்தாலும் கூட, கஷ்டங்கள் வந்தாலும் கூட கொஞ்சம் கூட ஜலிக்க மாட்டான். பிரார்த்தம் சங்கல்பிக்கிறோம், நம்முடைய பாபம் போறது அப்படின்னு இருப்பலாம், நம்முடைய பாபங்கள் அது போறது அப்படின்னு இருப்பலாம். இறையோ வருஷதாராபிகி கஞ்சமானான எது அபிபூஜமானனை யதா அகோட்சதான். இந்த மலைகள் இருக்க நல்ல மழை அடிக்கிறது இல்லையா, ரோட்ல போச்சு மழை அடிச்சாலும் எங்கேயாவது பங்களாவில் ஒதுக்கிறோமோ இல்லையா, ஒரு கோவிலையாவது ஒதுக்கிறோமோ இல்லையா, ஒரு இடத்துல ஒதுக்கிறோமோ இல்லையா, ஒரு காலேஜில் ஒதுக்கிறோமோ இல்லையா. நான் மழை கூட காலேஜில் கூட ஒதுக்கிறது இல்லை, வயசா தானே எங்கேயாவது ஒதுக்கிறோமோ இல்லையா. இது மாதிரி மழை இருக்கும் இல்லையா, அந்த மலைக்கு மேல மழை வருது இல்லை, பிரமாதம் மழை, அது மழை எங்கேயா ஒதுக்கிறதா, அப்படியே இருக்கு இல்லையா, எங்க நடந்து போறதா. வருஷதாராயி கஞ்சமானான் எதோ அந்த மழை எவ்வளவு காலம் கட்டி மழை பெய்ஞ்சு அடிச்சாலும் தாரியா கொட்டினாலும் துக்கப்படுறதில்லை, சந்தோஷமா நின்று இருக்கான். ஏன்னா நம்ம மேல இருக்கிற அழுக்கு போறதுன்னு இருக்காங்க. மேல புழுதி எல்லாம் பிடிச்சிருக்கு, தூசி எல்லாம் பிடிச்சிருக்கு, அதெல்லாம் அலம்பி போறது. இல்லாம மலைக்கு யாராவது திருமஞ்சனம் பண்ண போறாங்க, இல்லை அபிஷேகம் பண்ண போறாங்க, அழுக்கு போறதுக்காக தருமானே பண்ண மாட்டேங்கிறா. மலைக்கு அபிஷேகம்லாம் யாரால இருக்கு, நம்ம மேல இருக்கிற அழுக்கு போறதும் சௌக்கியமா இருக்கும். அது மாதிரி பாகவதாவுக்கு பகவத் பக்தாளுக்கு ஆத்மாவை பார்க்கிறவாளுக்கு துக்கம் வந்தாக்க சரி பாபம் போயிடுச்சு, பாபத்தால துக்கம் வருது. ஒரு துக்கம் அனுபவிச்சா ஒரு பாபம் போயிடுச்சு, ஒரு அழுக்கு போயிடுச்சு, 2 துக்கம் அனுபவிச்சா 2 பாபம் போயிடுச்சுன்னு சந்தோஷப்படுவாங்க. இறையா வருஷதாராதி கஞ்சமானான அபிபூஜமானாசனை யதா அகோட்சதேதா முனியார் துயரங்கள் முந்திலும். மேல் மேல் துக்கங்கள் வரிசையா வந்தா கூட கஷ்டப்பட மாட்டாங்க. எங்க பக்கத்தில் தமிழ்நாட்டில் ஒரு பாட்டு உண்டு, எனக்கு தெரியாது, ஆனால் எல்லாருக்கும் தெரியும். என்ன மழை பெய்ஞ்சுதா, என்ன மழை பெய்ஞ்சு ஆச்சரியா மழை பெய்ஞ்சுதான். மழை பெய்ஞ்ச உடனே உன்னதமான மழை, சாதாரண குடும்பஸ்தம் பேக்கல்ல சோறு இடிச்சு வந்துருக்கு.
சுவடிஞ்சு காம்பவுண்ட் வால் கட்டுறதுக்கு என்ன பணம் ஆகும்? பார்த்தா புயல் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு தட்டி கிட்டு கட்டி வந்தா மழை பட்டுருது. அப்படியே இருந்திருக்காச்சு மாடு கண் போட்டு விட்டோம். கண் போட்டு அதுக்கு சிகிச்சை பண்ண வேண்டியதா இருக்கு. மழையில யார் வரையலாம் விளைய விட மாட்டேங்க விளைய மாட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டான். சரி அதுக்கு ஏதோ இதுக்கே சொல்றதுக்கு ஏந்து உட்காரலாக்க ஆம்பளைக்கு தேவல் கொட்டி விட்டான். அம்மாவை குட்டினா பாசம் இல்லை கல் எடுத்து அனுபவிக்கிறான்னு இருந்து விடலாம். பாரதிக்கு போய் கொண்டு விட்டான். அதுக்கு வேண்டிய மந்திரவாதியை கூட்டி ஜப்பம் பண்ணி இதை பண்ணி ஏதோ கொள்றதுக்காக அதுக்காக ஸ்டாப்லாம். சரி சொல்லிட்டு சரி அவசரத்தை எல்லாம் இருக்குன்னு எல்லாம் மந்திரிச்சான். எல்லாரும் கொட்டு வாயில பண்ண விட்டு போச்சாருன்னா போச்சுன்னு விட்டா இவன் போரா போகணும்னு தோறி போச்சு. அது பெரியார பண்ண அப்படி வாசல் உட்காரலாம். கடங்காலம் வந்தான். கடங்காலம் வந்த உடனே இந்த வட்டியாக கொடுத்தா தெரியல போல அடியோடு இல்லை எத்தனை நாள் ஆச்சு வட்டி கொடுக்கலையே அவங்களுக்கு வந்துட்டான். அதை பார்த்த உடனே என்ன பரவல் உட்காரு அவங்க எங்க பக்கத்தில் இருக்கிற வாங்கி நாளைக்கு தரையிடாப்பாரு சமாதானம் சொல்லிட்டு வாசத்து நேரம் உட்காரலாம் சேர்த்த உட்காருவோம். அவரோட ஒரு கடிதாசி இருந்தது. என்ன மாப்பிள்ளைக்கு வேலை கொடுத்தான் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. 1000 மாசம் ஏதாவது பணம் அனுப்பிச்சா தேவையில்லை கடிதாசி. இதெல்லாம் இவ்வளவு கஷ்டம் வந்துருக்கு. அது சரி இருக்கட்டும் நினைச்சு அதுக்கு பரிகாரம் பண்ணா. இப்போ தந்தி இருந்தான் பிள்ளைக்கு வசந்த உத்தியோகம் ஆயிருக்கும். 10,000 ரூபாய் சம்பளமா வித்தவுட் இன்கம் டாக்ஸ். அதை பார்த்தோட சரிதா இருக்கட்டும். ஒரு செத்தரிச்சு உட்கார்னா ஒரு தந்தி வந்தது. என்னடா தந்தி? இங்கிலாந்துல ஒரு லாட்டரியாவே அது விழுந்திருக்குன்னா இன்பங்கள் மொய்த்திடினும் கனியார் மனம் கண்ணவங்கன்றானே. எவ்வளவு ஆனந்தம் வந்தாலும் கூட ஏறி குதிக்க மாட்டாலும் எங்க ராமானுஜ சிஷ்யாருன்னா 700 வருஷத்துக்கு முன்னாடி இதுல பாட்டு. முனியார் துயரங்கள் முந்திரும் இன்பங்கள் மொய்த்திடினும் கனியார் மனம் கண்ணமங்க நின்றானை கலபரவும் தனியானை தன் தமிழ் செய்த நீலந்தன குலகில் இனியானை எங்களில் ராமானுஷனை வந்து இதனரே முனியார் துயரங்கள் முந்திரும் துக்கேஸ்வர திக்ரமணா சுகேஷு விகதசுரா இதராக வயக்ரோதா சிதவீர் முனிருஜ் அஸ்திரபுரிங்க ஆனந்தமா இருக்கலாம். அது 3வது ஸ்டேஜ். அதிகம் பிரஜகாதி ஏதாகாவா சர்வான் பார்த்த மனோகரா ஆத்மன்யே வாத்மனா துட்டா சிதப்பிரஜோச்சதே. இவன் 4வது பிரிவு வசரக்க இருக்கிற உடனே இவன் மனசுலயாவது சந்தோஷம் பார்ப்போம், சந்தோஷம் இல்லாத இருப்போம், கஷ்டத்தை பார்ப்போம், துக்கப்படாது. மனசுலேயே ஒன்றும் படாது. ஆத்மாவை தவிர வேற ஒன்றும் தெரியாது. இன்னும் வேற ஒண்ணுமே தெரியாது. பிரஜகாதி எதா காவான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன்யேவாத்மனா துட்டகம் சிதப்பிரஜ சதா இருக்கிறான். எதிராக போலும் ஆத்மாவை தவிர வேற ஒண்ணு வாங்க. ஆத்மாவை பார்த்தா போலும் வேற ஒண்ணு வாங்க. ஆசையேச ஒண்ணு வாங்க. மனோகதான் சர்வான் பார்த்த பிரகா மனசுலேயே ஒரு வசூல் அது ஆசை இல்லையா அப்படின்னா அதான் சிதப்பிரஜன்னு வேற. இதுக்கு எப்படி வருவோம் அப்படின்னு கேட்டாங்க. சில விஷயம் கேட்டா ஆசையை விட்டுட்டு இது மாதிரி அபியாசம் பண்ணி யோகம் பண்ணி ஆத்மாவை பார்க்கணும்பா. அந்த சிததி வரது ரொம்ப வசதி. அவன் தான் சிதப்பிரிக்கன்னு பேரு. அந்த சிதப்பிரிக்கிறா காஷ்டம் இருந்தாலும் ரொம்ப வசதிப்பா. அதனால சாக்கியன்னு சொல்றேன் அப்படின்னு. அதுக்கு மேலே இவர் கேட்கிறாரு. ஆசிரியர் அர்ஜுனன் கேட்கிறான். அது வரணுங்கிறாரு. சிதப்பிரிக்க வருதுன்னா என்ன பண்ணுறது? வராது போல இருக்கே, மனசு அடக்க முடியாது போல இருக்கே அப்படின்னா அடைக்கத்தான் பார்க்கணும். வேற என்ன பண்றது? மனசுலே அதுல இருக்கிற தோஷங்கள் எல்லாம் நினைச்சு விட்டு விட்டாங்க. தானே அடங்கி போடுது. எத்தனை அழியாக போடுது? மனசுல ஆசையை விடவிட எனக்கு அதுல இருக்கிற தோஷத்தை தெரிஞ்சுட்டா தானே விட்டு போடுது. அதனால ஒன்றும் கஷ்டமானது ஒன்றும் இல்லை. நாளைக்கு விஷயங்கள் இருக்கிறத விட்டுட்டு தானே சிந்திக்கலாம்ப்பா, ஒன்றும் கஷ்டமானது இல்லைன்னு அர்ஜுனன் பார்த்து சொல்றேன். அது எப்படி சாகி விடுறதுன்னா நான் வாழலாம்னா கூட அது சேரும் அப்போ விடவிடலாம். அப்போ நான் ஞான யோகத்துக்கு ஆரம்பிக்கிறேன். எல்லாம் சரி இப்போ உட்காந்து ஆரம்பிக்கிறேன்னு ஞான யோகத்துக்கு அப்போ அதனால முடியாது. விஷயாவினிவர் நிராகாரஸ்தேகினா ரசவர்ஜம் ரசோத்திய பரம்பித்வாரிவர்த்ததே. ஸ்லோகம் விஷயாவினிவர்த்தே நிராகாரஸ்தேகினா. அப்பா எல்லாத்தையும் வரலாம், ஆத்மாவை பார்க்க போறேன்னு உட்காரலாம். உட்காருனா வேறு வாசகம் இல்லை. உட்காரத்துக்கு வேற ஒன்றும் இல்லை. ஆகும் வண்டியில் இருந்தான். அந்த சமயத்துல 4 ஷால்லையும் ஜெரிய போட்டு மாங்காய் போட்ட மைசூர் ஷால்ல 2000 ரூபாய் பணத்தை கொண்டு வைப்போம். வந்தோம் ஒருத்தவங்க வேண்டிய எடுத்துருவோம். நிக்கா எடுத்துருவோம். இவருக்கு எதுக்கா வைக்கிற எடுத்துட்டு போய் சொல்லுவோம். அபேட்சை நிராகாரஸ்தேகினா பண்ணை கொண்டு வந்தவன் சரி வாழ்நாங்க யோகியாக்குன்னு எடுத்துட்டு போடுவோம். இந்த ஷாலி 2000 ரூபாய் போகச்சே போனான்னா தேவையில்லை.
அது தான் மாத்திரம் போகல, இவங்கிட்ட ஒண்ணு வச்சுட்டு போகலாம். ரசவர்ஜம் ரசோவர்ஜ பரந்துஷ்டாரி வந்ததே. இந்த சால்வி எடுத்துட்டு போறானே, 2000 ரூபாய் நோட்டு, பச்சை நோட்டு, 20 நோட்டு வச்சிருக்கான். அதையும் எடுத்துட்டு போச்சு. வெறும் போகல, பின்ன எப்படி போச்சுன்னா இவங்கிட்ட உள்ள ஒரு ஆசையை வச்சுட்டு போச்சான். அது எப்படி போச்சு, அவன் எடுத்துட்டு போட்டான். என்ன கண்ணு போட்டானு பார்த்தான். எடுத்துட்டு இருக்கலாம், என்னவோ தவறி போச்சு. ஊர்ல எல்லாரும் வரலாங்களாடா, நான் பண்ணது தப்பு, இன்னும் என்ன பண்றது, கூட்டா நல்லா இருக்காது. ரசம் வரைஞ்சவங்க இருந்தது. இந்த ரசத்தை வச்சுட்டு போகுது, அதையும் எடுத்துட்டு அதை வச்சு அதையும் எடுத்துட்டு போகலாம்னா தேவையில்லை, அது போகாதுன்னா. அப்படி யாராக்கு பண்ண அர்ஜுனன் கேட்கிறான். அந்த ஆசை எப்ப போகுது, பறந்து இருந்தது. என்னை பார்த்தா தானே போகுமா, என்னை பார்த்தா தான் அதுல ஆசை போகும், பாக்கியே போகுதுன்னா. ஏன்னா சின்னாவில் பட்டு புடவை வச்சிருக்கான், அது ஆசை எல்லாருக்கும் இருக்கு. அது அந்த ஆசை எப்ப போகும்னா, பட்டு புடவை பார்த்து மைசூர் சில்கை பார்த்தா அது போடும். மைசூர் சில்கில் ஆசை எப்ப போகும்னா 300 ரூபாய் பட்டு புடவை பார்த்தா அது போடும். பட்டு புடவையில் ஆசை டிஷுவை பார்த்தா போகும். மேல் வசுவை பார்த்தா இதுல ஆசை கூட பறந்து இருந்தது. என்ன பார்த்தா போகும்னா. அதுக்கு மேல அவர் கேட்டா, உன்னை எப்ப பார்க்கறது இல்லை, மற்றதெல்லாம் ஆசையை விட்டாத்தான் என்ன பார்க்கலாம். மற்றதெல்லாம் ஆசை கலையற பாசங்கள் விட்ட பின்னு என்று அவனவை காண்களானே. மற்ற விஷயங்கள் ஆசையை விட்டாத்தான் என்ன பார்க்கலாம், அந்த ஆசையை விட்டாத்தான் உண்மை பார்க்கலாம். சரி, உண்மை பார்த்தா அந்த ஆசை எப்ப விழுது, உண்மை பார்த்தா தான் விழணும். ஏன்னா அந்யோன்ய ஆச்சரியமா இருக்கு. இந்த பையன் கூட பொண்ணை கொடுன்னா கொஞ்சம் ஸ்க்ரூ லூஸ் எப்படி கொடுக்கறது, நல்ல பையன் அழகா இருக்கா, என்ன இருக்கா, என்ன பாஸ் பண்ணிருக்கேன், கொஞ்சம் அப்படி பேசுவோம், கொஞ்சம் அப்படி கொஞ்சம் பைத்தியம் மட்டும் இருக்கான் அப்படின்னு அந்த பையனுக்கு எப்படி கொடுக்கறது. ஒண்ணும் இல்லை, கல்யாணம் ஆகலைங்கிற பைத்தியம் தான். பொண்ணை கொடுத்தா சரியா போடும். அதை நம்ம சொல்லி கொடுக்கறது, போனா தான் பொண்ணை கொடுக்கலாம், பொண்ணு கொடுத்தா தான் பைத்தியம் போகணும், பைத்தியம் போனா தான் பொண்ணை கொடுக்கணும். அது மாதிரி ஆசை எல்லா வஸ்துகளிலும் ஆசை விட்டா தான் இவரை பார்க்கலாமா, இவரை பார்த்தா தான் ஆசை போகுமா. என்ன நீ கீதோபதேசம் பண்ணி வாழறது, நான் என்னவோ பழக்கிறது. பலம் துஷ்டா நிவர்த்ததே அப்படின்னா சொல்ல அப்படி இல்லை இருக்கு, சரியா புரிஞ்சுக்கலையா. ஆரம்பிக்கிறது யோகாபியாசம், ஆத்மாவை பார்க்கணும்னு ஆரம்பிக்கிற காலத்துல ஆத்மாவை பார்த்துட்டா சிதம்பரிக்கணும், பிரஜாதி எதாகாவான் நிஸ்தரங்கமான அலை போல இருக்கணும். அலை இல்லாத சமுதிரம் இருக்கா. யதாதி போனிவாதஸ்தோ எங்கதே சோபமாஸ்மதான். காற்று இல்லாத இடத்துல ஏற்றி வச்சிருக்கிற வழக்கண்ண என்ன வழக்கு இருக்கா, ஒரே ஜுவாலியா அசையாது எரியுது. இது மாதிரி ஆத்மாவை பார்த்து நான் ஆனந்தமா இருக்கலாம். அது காட்டு மேல ஆனந்தம் கிடையாது. அந்த திசைதான் சுத்தி அந்த காட்டில் மேற்பட்டது கிடையாது. அது வளர்த்துக்கு என்னன்னா, இதை நம்மால சம்பாதிக்கிறது இல்லை, பகவானுடைய அனுகிரகத்தால் வந்து என்ன பிரார்த்திக்கின்ற ஆரம்பிச்சா வரலாம். நீ உள்ளதாக ஆரம்பிச்சா அவருக்கு அது வராது. அது பரம் துஷ்வான், அதெல்லாம் பரம் ஸ்மிருத்வாகி பரம் ஸ்மிருத்வாகி என்னுடைய அனுகிரகம் பகவானே நீ பார்த்து கொடுக்கணும்னு தான் சொல்லணும். அது இல்லாத ஒன்னால எங்கிறது முடியாதுப்பா. எல்லாரும் எதுக்கு நான் போகணும், என்ன நினைச்சுட்டு பண்ணலாம் தான் பண்ணலாங்கிறது அது ஒன்றும் இல்லை. அதனால அப்பேற்பட்ட சிறப்பறிக்கை நல்லா ஸ்லாக்கி அதை ஒத்து கொடுத்தாரா முக்தண்டாவும் அவரை காட்டு மேல்பட்டவங்க கிடையாது. விஷ்ணு 2வது அத்தியாயத்தை முடிச்சு விட்டு கடைசி ஸ்லோகத்தை யுத்தாய அதிஷ்ட உத்திஷ்ட பாரதா பண்ண எழுந்துடுறா, யுத்தம் பண்றா அப்படின்னா 2வது அத்தியாயத்துல சாரம் சரீரம் அழியக்கூடியது, ஆத்மா அழியாது. இந்த ஆத்மாவை அழியாதான ஆத்மாவை பார்க்கறதுக்கு என்ன நிஷ்டாத்மமான கர்மாக்களை பண்ண வேண்டியது. அந்த சிதப்பரிக்கிறதான ஆத்மாவை பார்க்கிறவங்க தான் சிரேஷ்டங்கிற 4 சாரத்தை 2வது அத்தியாயத்தை சொன்னார். இதை கேட்டால் 3வது அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறான். என்ன சுவாமி கண்ணா சொல்லி உபதேசம் ஏற்கனவே உள்ள மொழியும் கேட்டவுடனே பூர்த்தே அப்படின்னா காலக்ஷேபத்துக்கு போட்டியே சுவாமி காலக்ஷேபத்துக்கு என்ன ஆச்சு அப்படின்னா ஏற்கனவே இந்த புத்தியும் பூர்த்து அதான் பண்ணணும். ஜாயசீதே கர்மணஸ்தே மதா புத்தி ஜனார்தனா தத்கிம் கர்மணி கோரேமாம் யோதேசி கேசவா வியாமிஷ்டேனைவ வாக்கியேன புத்திம் மோகயசீவமே ததேகம் வத நிச்சித்தேரேயோகமா பிரியாம். அழகா கேட்கணும். பகவத்கீதைன்னா ரொம்ப வசந்த புஸ்தகம், சொல்றபடி சொல்லணும். திருவாமணி கலந்து சொன்னாதான் அது ஏறும். தமிழ் இல்லாத சொன்னாக்க எல்லாம் ஏந்து போகுது. இந்த கர்மம் நமக்கு வாழலாம், ஊரு கர்மையோ என்ன சுவாமி நீ சிதப்பரிக்கன்னு சொன்னீர, ஆத்மாவை பார்த்து ஆத்மாவை தியானம் பண்ணி ஆத்மாவை பார்க்கிறவன் தான் வசந்தவன். ஆமா, அப்ப என்ன மறுபடியும் யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. கோரே மாமியோதேசி கேசவா சர்வ இந்திரிய வியாபார உபலதி ரூப யோக நிஷ்டா சிரேஷ்ட இது பவதா உக்தா
இதானியந்து சர்வகோர வியாபாராத்மகே கர்மணி கிமர்த்தம் மாம் யோஜயசி கேசவா. எல்லா இந்திரியங்களும் அழைக்கி ஆத்மாவை பார்க்கணும், கண்காதெல்லாம் வெளியில போகக்கூடாது. பல அரை கிளச்சரை செய்து நண்பல வழி திறந்து ஞான நற்சுழல்களை என்பிலல்க நெஞ்சரிக உள்கணிந்தெழுந்ததோ அன்பிலன்றி ஆழியானை அவர் காண வல்லரே என்றாலும் புன்போல வழி அடைத்து இந்த கண்கால் மூலம் அழைக்கணும். அழைச்சிட்டு மாத்திரம் பூட்டியும் பூட்டு போடணும், பூட்டு மாத்திரம் போடக்கூடாது. அரை கிளச்சரை செய்து அழைக்கிறது, அரைக்கு சீல் வேற வைக்கணும். இந்திரியங்கள் அவ்வளவு கொள்ளாத இந்திரியங்கள் எப்படின்னா மதம் பிடிச்ச யானையாட்டம் மதக்களை ஈர இந்தியனை எங்கெல்லாம் ஆழ்வார் சாய்கிறேன் அதெல்லாம் அடக்கிட்டு போடணும்னு சொன்னீரேன். அப்ப அவன் உட்காந்து யோகாத்தியாசம் பண்றானே தர்க்கம் கர்மணி கோரேமா கோரேங்கிறதுக்கு சகலேந்திரிய வியாபார ரூபே சகல இந்திரியங்களும் வேலை செய்யக்கூடியதா எல்லாத்தையும் அழைக்கின்ற உட்காந்துலா சிவப்பரிக்கனாவாங்க. மறுபடியும் தர்க்கம் கர்மணி கோரேமா நியோதேசி கேசவா இது மாதிரி உத்தரவு பண்றேன், மறுபடியும் யுத்தம் பண்ணு எழுந்துட்டு சொல்றேன்ப்பா இருக்கணும். ஆவிஷேன புத்தி மோக ஏற்கனவே கலங்கி இருக்கேன், என்ன செய்யும் தெரியல. நீ இன்னும் வேற சொல்லிட்டு இன்னும் கலக்கத்தை உண்டு பண்ணி முடியல. இதுல ததே கம்பர நிச்சித்தேன சேவோகமா அப்படியாம். அதனால நீரே என்ன பண்றது தீர்மானம் பண்ணி எனக்கு சொல்லுவோம் அப்படின்னா அப்படின்னு சொன்னாதான். இப்ப எனக்கு பார்த்தா பெருமாளுக்கு சந்தேகம் இருக்கும் போல் நீர் தீர்மானம் பண்ணி எனக்கு சொல்லுன்னு சொல்றாரு அர்ஜுனும். ஆச்சாரிய பார்த்து சொல்ல சுவாமி தேவருக்கே சந்தேகம் கொடுக்க நாளைக்கு சொல்ல பாடலாம் ஏந்து பாடலாம் அப்படின்னு. மற்ற வியாக்கியானங்கள்லாம் அது மாதிரி அர்த்தம் பண்ணியிருக்காரு. ராமானுஜர் வியாக்கியானம் ஆச்சரியம் வருது, அவருடைய போக்கே ஆச்சரியவாத வியாக்கியானம். ஏகம் வத ஏன நிச்சித்து அகம் சேகா அப்படியா நிச்சித்த சொஸ்தின்னு போட்டார். ஒன்னு உபதேசம் பண்ணணும், அதுதான் சேயஸ். நான் நிர்ணயம் பண்ணிட்டு சேயஸாலே நீ தீர்மானம் பண்ணி சொல்லுவீங்களா அவருக்கு சந்தேகமா இல்லப்பா, அது இருக்கா சந்தேகம். ஏனாகம் இதமேவ சேயது நிச்சித்து சேகா பிராப்தியா. ராமானுஜர் பார்த்த சூட்சமான இடங்கள் விடமாட்டாரு. நான் சேயஸ் நிச்சித்து காரியம் செய்யறேப்பா சேயஸ் வரையே நீ தீர்மானம் உனக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை, எனக்கு ஒன்று சொல்லும். இப்படி கலக்கிறீரே சுவாமி கர்ம ஞான யோகம் வசந்துங்கிற என்ன போய் கர்ம யோகம் பண்ணுங்க, எது வசந்தோ அதாவது பண்ணுவோம். உங்களுக்கு அத்தான மஞ்சி இல்லை சேஷது இல்லை பிரபலம் சரணாகதி பண்ண எனக்கு நல்லதான்னு சொல்லணும் அப்படின்னு அதை விட்டு இது பண்ண சொல்றது அப்படின்னாலாம். உடனே பகவான் வாச்சா அப்பா அப்படி சொல்லலாம். லோகேஸ்மின் திவிதா அனிஷ்டா மயா புரோக்தா சவாலகா ஞானயோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினாம். அப்ப நான் ஒன்றும் கலக்கி சொல்ல ஒரே மாதிரியா சொல்றேன், நீதான் நம்ம பிரிச்சுக்கொள்ள என்ன ஞான யோகம் வசந்து அவன் வசந்து என்ன அதான் இல்லைங்கிறது. ஆனா நீ எல்லாம் கர்மயோகம் பண்ணு ரொம்ப கர்மம் தான் பண்ண சொன்னேன். அது வசந்து சரி அது வேண்டாமான்னு ஒன்னாதான் பண்ண சொன்னேன், அது வசந்துன்னு அவசரம் சொன்னேன் அப்படிங்கிறாரு. இது என்ன அர்த்தம் இது அப்படின்னா வாங்கியிருக்கான். டெல்லி ஸ்டேஷன்ல மெட்ராஸுக்கு டிக்கெட் வாங்கியிருக்கான், அசாத்திய கூட்டம். தேர்ட் கிளாஸ் டிக்கெட் வாங்கியிருக்கான், பஞ்சாயத்து டிக்கெட்டு. அதுதான் பொட்டி கிட்ட எல்லாம் ஏகமா எடுத்துன்னு போறோம். போறதுக்கு 1000 ரூபா கொடுத்தோம். அந்த 52வது வருஷத்துல இப்ப இல்ல, இப்ப ஒரு பொட்டிக்கு 1000 ரூபா எடுத்துட்டு போனோம். அங்க இருந்து பார்த்தா ஒரே கும்பலா இருக்கு ஏகப்பட்டது. பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்த்தா ஒருத்தருமே இல்லை, ஒருத்ததான் உட்காந்து அதுல ஏறினான். அங்க இருந்த டிடிஆர் கேடிஆர் ஒருத்தவன் கவி இதுல ஏறக்கூடாது ஒண்ணு இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரொம்ப வசந்ததுன்னு சொன்னாலே அம்மா வசந்ததுதான் அதுல ஏறக்கூடாது, காலியா இருக்கேன். அது காலியா தான் இருக்கு, இங்கெல்லாம் கூட்டமா இருக்கு, காலியா இருக்கு வசந்தங்களோட ஏறாதுன்னா ஏறக்கூடாது சாரி, அது காலியா இருக்கேன். காலியா இருந்தா உனக்காக காலியா இருக்கு. அது பச்சை டிக்கெட் வாங்கிறவளுக்கு என்ன இது 2 உண்டு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் வசந்தது, பட்டுக்கு எல்லாம் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா எல்லாம் ஜலங்கள்லாம் நிறைய வரும், இது வரும். பழத்தினபடியே புத்தகம் வாசிக்கலாம். இந்த பழக்க பக்கத்தை வந்து வச்சுட்டு வாசிக்கலாம் புத்தகத்தை. அதுக்கு தூங்கினால மேல விழு வழக்கு எல்லாம் நல்லா இருக்கிறது. படுத்துட்டு இருக்கலாம் ஆச்சரியம். இன்னொருத்தர் பக்கம் வரமாட்டேன் என்ன இருக்கும். அது சாய்க்கு என்ன இது அப்படி இல்லை ரெடி பண்ணணும். தேர்ட் கிளாஸ் வசந்து சொன்னா அதெல்லாம் நான் ஏறணும். அட உனக்கில்ல அது யாருக்கு அழைச்சிருக்கு காலியா இருக்கேன் சார், இதெல்லாம் கூட்டமா இருக்கு, எல்லாம் காலியா இருக்கேன். ஞானயோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினாம் வசியேந்திரியஸ்ய ஜித மனஸ்கஸ்ய ஞானயோக சிரேஷ்ட விதர்சா. மனசை அடக்கி இந்திரியங்களை அழைக்கிறவனுக்கு ஞான யோகம் வசதி. நீ அடக்கி இருக்க இப்பதான் ஆரம்பிக்க போற, அவனுக்கு வசதி. அதனால மேலதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வசதி. அந்த டிக்கெட் தான் வாங்கணும். இது காட்டில் 3 பங்கு ஜாஸ்தி தான் கொடுக்கணும். அதுல போனா உட்காரலாம். உனக்கு அதிகாரி மஞ்சள் டிக்கெட் தான் வச்சுட்டு இருக்கு, உனக்கு இதான் அதிகாரமா அதில் இந்திரியங்களை ஜெயிக்கிறது இல்ல.
இந்திரிகளை ஜெயிச்சாக்க அது போயிருக்கலாம். இந்திரிகளை மனசை ஜெயிச்சானா தேவையில்லைப்பா, அது உனக்கு எப்படியாவது இருக்கும் வராதேப்பா, அது வசத்தின்னு சொல்லிடுற, வசத்தின்னு நல்ல ஆனா போகக்கூடாதுங்கிறீரா. கர்மயோகம் பண்ணி கர்மயோகத்தாலே அந்த கால சித்தமாகி பகவானுடைய பிரசாதம் வந்து அவளுடைய அனுகிரகத்தாலே உங்கள்கிட்ட இருக்கிற பாப்பங்கள்லாம் போய் மனசாக சித்தியாகி அப்புறம் தியானம் பண்ணி அப்புறம் வரணும். நான் வசந்தின்னு சொன்னேன்னா உனக்கா சொன்னது. புதுசா ஒருத்தம் வடதேசத்துக்கு போனான், வடநாட்டுக்கு போனான், அதுக்கு ஏகமா பணம் சம்பாதிச்சுட்டு வந்தான். என்ன எல்லாம் கொடுத்து அது ஏகமா பணம் சம்பாதிச்சுட்டான். பார்த்தா ஒரு உபன்யாசத்துல வந்து சொல்றா, துங்க சௌதாதிரோகணம் துங்கபத்ரா நதி ஸ்நானம் துங்க சௌதாதிரோகணம் துங்கஸ்தனி பரீரம்பா உத்துங்க தபசப்பலம். ஒரு ஸ்லோகம் சொன்னா உபன்யாசம் பண்றோம். என்ன நேர்றாங்கன்னா, துங்கபத்ரா நதி ஸ்நானம், துங்கபத்ரா நதியில ஸ்நானம் பண்ணுறதுன்னா ரொம்ப புண்ணியத்தால் தான் கிடைக்கணும், சாதாரண புண்ணியம் வந்தா கிடைக்காது. துங்கபத்ரா நதி ஸ்நானம் துங்க சௌதாதிரோகணம், 7வது மாடியில படுத்துட்டா ரொம்ப சௌக்கியமா இருக்கும்னாலாம். துங்காகார நிஷேவனம், நிறைய சாப்பிடுறா பாருக்க, அப்படி சாப்பிடுறதுக்கு நிறைய சாப்பிடுறாரு, அது தபஸ் பண்ணி சாப்பிடணும். ரொம்ப புண்ணியம் பண்ணி இருந்தா தான் ஆகாரம் நிறைய இறங்கும்னா. குழம்புக்கு சரியா யாரும் பார்க்கறது இல்லையே, குழம்புக்கு சாதம் வச்சிருக்கா பாருங்க, சாதம் போடுறா, குழம்பு ஊத்துறா, அப்படியே இங்க ஒரு கட்டி அங்க ஒரு கட்டி வச்சிருக்கான், நடுவில் குழம்பு ஊத்துறா, தட்டு கட்டு 3 மாசம் குழந்தை விழுந்தா பரவத்து போடும், அப்படி வந்து வளர வச்சிருக்கா. அவ்வளவு குழம்பு தான் அத்தனை சாதத்துக்கு தான் 3 தான் சாப்பிடுறேன். புண்ணியம் பண்ணி இருக்கான். ரொம்ப பழக்காரர்களுக்கு இது கொண்டு போட்டுக்கிறேன், இந்த குழந்தைக்கு இது ஊட்டுறாப்பில்ல, இது கொண்டு போட்டு அதுக்குள்ள எல்லாம் பண்ணு போடுறது. புண்ணியம் பண்ணல, சாப்பிட்றதுக்கு புண்ணியம் பண்ணல. துங்காகார நிஷேவனம் உத்துங்க தபசம் பலம், இது வசந்த தபஸ் பண்ணி இருந்தா தான் இது எல்லாம் கிடைக்கும். 7வது மாடியில் பட்டு வசதி இருந்தான். சரி அப்படின்னா அதுக்கு போலாம், பல நிறையா சம்பாதிச்சு கான்ட்ராக்டர் கூட்டம் 7 மாடி உள்ள பில்டிங் கட்டணும் சொல்லியிருந்தான். எவ்வளவு ஆகணும்னா 7 லட்சம் ஆகலாம். சரி 7 லட்சத்துக்கு இப்ப அட்வான்ஸ் ஆகணும், 2 லட்சம் கொடுக்கலாம். எத்தனை நாள் ஆகணும்னா கூடிய பெரியத்தான் 7 மாசத்துக்குள்ள படுத்து விட 7 மாடி. சரி நான் அடிக்கடி வந்து பார்ப்பேன், ஆகா பார்ப்போம். சரி தான் 1 மாசம் கழிச்சு வந்தா கிரவுண்ட் ஒர்க் நடந்து பள்ளம் வந்து பள்ளம் வெட்டியிருக்கான். இந்த நாளை வெட்டினா தான் உங்களுக்கு கணக்கு உள்ள வருது. இந்த கணக்கு போட்டு அது கணக்கு மாடி கணக்கு போட்டு இந்த வகுத்தாக்கி அஸ்திவாரத்துக்கு இவ்வளவு பள்ளம் போடணும். இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் அது பிரகாரமாக அது போட்டுலாம் போட்டு வெட்டி ஆரம்பிச்சு 10 அடி வெள்ளம் வெட்டியிருக்கான். 7 மாடிக்கு 1 மாசம் ஆச்சு வந்து பார்த்தா என்ன கான்ட்ராக்டர் அப்படின்னா இன்ஜினியர் ஆரம்பிச்சிருக்கேன். 7வது மாசம் தரேன்னா இது அடியில் வெள்ளம் விட்டுருக்கேன், அஸ்திவாரம் அந்த வேலை வச்சுக்காது. முதல்ல 7வது மாடியை கட்டு, அதுக்கப்புறம் அங்கே படுத்துக்கணும், இந்த வேலை செய்யாது அப்படின்னா. சப்தபூமாதிரோகம் அபிரோடு சப்தமம் போம் ஜென்மாதுகாமைவா ஆத்மச்சிருக்கிறது. அது ஞாபகம் அதாரிட்டி அவருக்கு இதில்லாதான் இல்ல. சப்தமம் போம் சப்தபூமம் சௌதம் நிர்மாசு. 7 மாடி உள்ள கட்டடம் கட்டுறவனுக்கு 7வது மாடியில் வருஷத்துக்கு உபன்யாசகர் சொன்னாரு, அது முன்னாடி கட்டியா சொல்லிக்க தருவது 2 லட்சம் ரூபா தொலைச்சல் விட்டு போய் இது கட்டிட்டாங்கன்னு அதெல்லாம் அந்த கட்டி வரல, முதல்ல அதை கட்டி அப்புறம் கட்டுவாங்க அப்படின்னா போய் இதை கட்டினா தாங்கள மேல போகும், மேல போறதா கீழே போறதா இல்லையா, அதை முதல்ல கட்டி உட்காந்து அப்படி கீழே கட்டிக்கிறேன். வெளில போகுது எனக்கு எது அவசியம் உபன்யாசத்துல கேட்டேன். அந்த ஐயார் சொன்ன 7வது மாடியில விட்டு அது முன்னாடி கட்டுறேன்னா ஞான யோகம் வசந்ததுன்னு சொன்னா அது 7வது மாடியில அதுக்கு அசங்க கர்மானுஷ்டாரம் தேன பகவத் பிரீதி பகவத் பிரீத்தியா பாப விநாசா பாப விசாசேன மனசா சுத்தி சுத்தே மனசி ஆத்மனா ஸ்மிருதி தஸ்ய நிரந்தரம் தியானம் சரதந்தரம் ஆத்மாவலோகன ஸ்திதி. 7 பருவார் நடுவில் இருக்கு. நீ ஞானிய வசதி அது முன்னாடி கொண்டு சொல்லியாங்க அது வசதின்னு சொன்னா கீழே பருவாவிலிருந்து வந்தா தானே. நீ திடீர்னு ஞானியம் வைத்து உட்காடுறா என்னாச்சு வேண்டா, கடைசியில பழைய வாசலை பாப்பம் போகல மனசு அடிச்சுட்டு பாருக்கு இதுல ஏன் நினைச்சுன்னு கடைசியில இறங்கிடுவேன், கீழே இறங்கிலாம் போயிச்சுப்பா. இப்ப கர்மயோகத்துல இருந்தா இதா பண்ணிட்டு இருக்கலாம், ஒன்றும் செறிவில்லை காரியத்தை செஞ்சுட்டு இருக்கலாம், அது கடைசியில் அது போயிடுது. இந்த கர்மயோகத்தை ஒரு அபியாசம் முழுது கர்மயோகம் பண்ணா அது மாத்திரம் அபியாசம், பழக்கத்தில் இருக்கிற வேலை செஞ்சு பழக்கம். அது நைகஷ்டிதே சரமபி ஜாது தீஷ்டது வேலை செய்யாத ஒருத்தர் இருக்க மாட்டான் எப்போது. வேலை செய்யறவனுக்கு நல்ல வேலையிலேயே தர்மானுஷ்டானங்களை வேலையிலேயே பழக்கி விட்டாக்க அதுல பலத்துல ஆசையை வச்சு ஆத்ம தியானமாக இருக்கும், ஆத்மாவனம் இருக்கும், சஞ்சலம் இல்லாமலாம் அது உனக்கு பழக்கம் இருக்கும். அந்த பழக்கத்தை நல்ல பழக்கத்துல கொண்டு வரணும். வேலை நைகஷ்ட செலவபி ஜாது திஷ்ட ஜெகம். எந்த மனுஷனும்
ஒரு காரியம் செய்யாது இருப்பான். ஏழு ஆண்கள் சபையில உபன்யாசம் அழுதார்கள் கேட்டுட்டே இருப்பான். கீழே திரும்ப இருக்கு, அது கிள்ளி போட்டு இவ்வளவு குப்பையாவது சேர்த்துருவோம். நைகசே க்ஷணவதி ஜாது சகர்மது. இந்த ஸ்லோகம் நான் காலட்சேபம் பண்ணது எனக்கு புரியல. புரியாதிச்சு என்ன ஜாசியாக இருக்க மாட்டானா இருக்காருன்னா ஆனா அப்புறம் சொல்ல போறாங்க. ஒரு நாள் எங்க சுவாமி தேவந்துறாங்க பொம்மால தனுர் மாசத்துல கோவிலுக்கு சேவிக்க வந்தார். ஒரு நாள் தனுர்மாச ஆராதனம் ஒரு நாள் சேவிச்சாக்கே 12 வருஷம் சேவிச்ச பலம் அது. துவாதசார்த்தன பலம் ஜினேன ஏகேன லபியதே. மாறி மாசம் இப்ப அடி போடுறேன் தெரிஞ்சுதா. துவாதசார்த்தன பலம் ஜினேன ஏகேன லபியதே. ஒரு நாள் ஆராதனை பண்ணாக்க 12 வருஷம் ஆராதனை பண்ண பலம் வருமா. அதுக்காக சுவாமி பெருமாள் சேவிக்கிறதுக்காக வந்தேன். 5:30 மணிக்கெல்லாம் ஆராதனை ஆயிடுச்சு. கோவில் எல்லாம் சேவிச்சுட்டு 6:30 மணிக்கு 10ஆம் வரைய பின்னாடி புஷ்கரணி அனுஷ்டானத்தை பண்ணிட்டு ஒன்னு ஆசிரமத்துக்கு போக வெளியாச்சு. சன்னியத்தில் நானும் பின்னாடி வரேன். அப்படியே கட்டாட்சி வெளியாச்சு. மாடியில் ஒருத்தர் விசிறிட்டு இருந்தார். மாடி மாசத்துல இந்த விசிறியை போட்டு விசிறாரு. அப்படியே நின்னாச்சு. மாடியில விசிறிட்டு இருக்காரு. இந்த காலம் நமக்கெல்லாம் குழு நடக்குது. விசிறாரு எந்த ஆத்மான்னு தெரியல என்று அவர் கூட்டாரு. கொஞ்சம் சுவாமி பார்த்து உயிர்ச்சி ஓடி வந்தார். செய்திச்சா இந்த மாறி மாசத்துல விசிறீரே என்ன விசிறீங்க யாரு அப்படி உடம்பு வேர்க்கிறதா இப்ப விஷயம் இருக்கிறது இல்லை. திருவித்தியானம் அப்படி திருவித்தியானம் தான் விசிறணும். இல்ல ஆத்துக்காரர் தெளிவுபடுறா அது புலைய வளர்த்து இருக்கா. 8-9 மணிக்கெல்லாம் மறுபடியும் இன்னொருக்கும் தீர்சாமாயிட்டு அது வளராது. இதுக்காக புலவை விசிறிட்டு இருக்காங்க. புலவைக்கு விசிறிட்டு என்னங்களது அப்படின்னு ரிட்டையர் ஆகி வந்திருக்க வேலை செஞ்ச பழக்கம் எனக்கு வெறுமை இருக்க முடியல. ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சுட்டு இருக்கேன். கிளம்பி ஜாது இல்ல அவங்களுக்கு ஒரு காரியம் செய்யணும். இல்லை ரிட்டையர் ஆன பாருங்க வெறுமை மட்டும் இருக்க மாட்டோம். இங்க நாற்காலி போடுவா, நாளைக்கு அங்க நாற்காலி போட்டு கொடுத்து நாளைக்கு அந்த மூலையில போடும். இந்த சேர் அங்க வச்சு புத்தகங்களாம் இப்படி அடிக்க வைப்போம். நாளைக்கு இந்த அளவால் அடிக்கும். உங்க சொல்ல நீ தான் நாளாச்சு 2 வருஷம் இருந்தோம். 2 வருஷம் ஆகுது புதுசுல நைகளை கர்மாவை செஞ்சு பழக்கம். கர்மாவை செஞ்சு பழக்கம். எல்லாரும் வேலை செஞ்சு பழக்கம். அந்த வேலை செய்யறவனுக்கு எல்லா தியானம் பண்ணு உட்கார்ந்தாக்க அது மனசு ஆத்ம தியானம் பண்ணு விஷயா விரிவர்த்தே நிராகாரஸ்தே. அங்கங்க மனசு அங்க இங்க போகிங்க சொல்லிட்டு கடைசியில் அதுல இருக்கணும். இந்த தியானம் பண்ண விஷயம் மறந்து போடும். அப்ப என்ன ஆச்சு அவருக்கு கேட்டாங்க. அப்ப என்னன்னா மித்யாச்சார சௌச்சதே. மித்யாச்சாரம் ஆத்மா பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சு விஷய சங்கா சஜ்ஜா இதே காமாதி. அதனால ஜிதேந்திய வைசிய மனசே ஞான யோகே அதிகாரம் உனக்கு அது மாதிரி இல்லைப்பாது. அதனால நான் சொன்னேன் கர்மயோகமாவது பண்ணு அதுதான் ஸ்ரேயசுப்பா. அதாவது கர்மயோகத்தை பண்ணா அதனால சுத்தமானதான அர்த்தம் கலந்து போடும். அதெல்லாம் ஆசையை விட்டுட்டு போகணும். என்னுடைய கர்மான்னு சம்பந்தம் வச்சுக்கூடாது. பகவானுடைய பிரீதிக்காக வாழ முடியும். பகவானுடைய பிரீதிக்காக அதுக்கு மேல அவன் கேட்டான். சரி இந்த கர்மா பண்ணா சம்சாரத்திலே இருக்குன்னு சொல்றாரு. மறுபடியும் சொர்க்கத்துக்கு போகுது, கீழே வருது, மறுபடியும் சொர்க்கத்துக்கு போறதுனால நீ கர்மா ஆத்மாவை பார்த்து மோட்சத்துக்கு சாதகம் சொல்றீரே எப்படி இல்லப்பா. ஆசையோட பண்ணாக்க அப்போ சம்சாரத்தை பண்ணும். ஆசையை விட்டுட்டு பலத்துல ஆசையை விட்டுட்டு இருளே இருக்கிற அகங்காரத்தை விட்டுட்டு பண்ணா மோட்சத்துக்கு சாதகம். தவிர ஒரே கர்மா 2க்கும் சாதகமா இருக்கும். சம்சாரம் துக்கத்தை அனுபவிக்குது, மோட்சம் ஆனந்தத்தை அனுபவிக்கும். 2க்கும் ஒரே சாதகமா இருக்கும். மாதிரி எண்ணத்தை மாத்திக்கிறீங்க இல்லையோ. பலத்துல ஆசையை விட்டு நான் பண்றேங்கிற எண்ணத்தை விட்டு விடுறீங்க இல்லையோ. அதனால எண்ணத்தை விட்டாப்பலாகும். எங்க ஆத்துல புடலாம் வேற போடுறேன். தோட்டத்துல வேற வேலையா சாப்பிடல. எனக்கு கத்தாரிக்காய் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. அதே இந்த வேலை கத்தாரிக்காய் காய்க்கணும்னு நினைச்சுன்னு போட்டா காய்க்குமா? புடலை வேற புடலங்காய்த்தாலும் காய்க்கும். சாதாரணேது சலிலமேயு சர்வ காரியாங்குராளா. அதிகான சார் காய்கள் சாதாரணேது சலிலமேவு சர்வ காரியாங்குராளா. அதனால கத்தாரிக்காய் ஓடுறது வேற வேலையா புடலங்காயா காய்க்கட்டும் அபிசந்தியை மாத்திக்கிறேன். வெள்ளத்தை மாற்றி புடலக்காயாக சுவாமி அப்படின்னா பார்த்தா கத்தரிக்காய் தானே காய்க்கிறது. உங்களுடைய எண்ணத்தினாலே வஸ்து மாறுமா, பலமானது மாறுமா? உங்களுடைய எண்ணத்தாலே வஸ்துவானது மாறுமா? நான் மாத்திட்டேன்னா கர்மாவுக்கு சம்சாரத்துக்கு கொடுக்குற சக்தி தானே. அது மோட்சத்தை எங்கேயாவது கொடுக்குமா? மோட்ச சாதகமான ஆத்மா உலகத்துக்கு ஆகுமா? 7 நாள் உபதேசிக்கிறேன்.
எல்லாரும் கேட்டு போனாலும் கேள்வி வரக்கூடாது. அப்ப நீ சொல்ற வாஸ்தவம் தான். வெள்ளத்தினாலே மாறுங்க சரி. ஒரு ராஜா அவங்களுக்கு ஒரு ஆம்பழம் தான் பிடிக்கும். அதே விளாம்பழம் பிடிக்கும். பெரிய பெரிய பழமா இருந்தா ரொம்ப பெரியமா சாப்பிடுவோம், ருச்சியா சாப்பிடுவோம். அப்ப அங்கிருந்து போனோம் 4 விளாம்பழம் வாங்கிட்டு போனா ராஜாக்கு. அதே கொண்டு வச்சுனா மேஜர் எங்கடா கொண்டு வந்தேன் ஸ்ரீநகர்ல கொண்டு வந்து ஆச்சரியமான இந்த ஸ்ரீநகர் பள்ளிகாசம் ஸ்ரீநகர் அங்க இருந்து கொண்டு விளாம்பழம் என்ன விலையா 2 ரூபா ஒண்ணு கொடுத்து வாங்கினேன். 1 ரூபா தான் வாங்கியிருக்கான். 2 ரூபா சொன்னான். சரி 8 ரூபா விட்டு கொடுறா அப்படின்னு 8 ரூபாய்க்கு கொடுத்துனா வாங்கிட்டு கொடுத்தான். இவன் வந்து ராஜாவுக்கு விளாம்பழம் பிடிக்க இன்னொருத்தவங்க தெரிஞ்சுது. அவன் 4 பழம் கொள்ள வச்சுதான் 10 நாள் விளாம்பழம் சாப்பிட்டு 10 நாள் ஆச்சு. இந்த ஐயர் கொடுத்தா இவன் நல்லா கொடுத்தா என்ன பண்ணுறது கொண்டு வாங்க அவங்கள அபிஷேகத்துக்காக கொண்டு வந்த எனவே யாரும் கொண்டு வரல. அப்ப பிரதிப்பு விஜயத்தை அடையிறதுக்காக நான் வரல. இது எடுத்துக்கோங்க. ஒரு நாள் நல்லா இருந்தாலும் இல்லை அதை கொண்டு வர இருக்கு. பிரீதிக்காக வந்தாலும் வேற ஒன்றும் இல்லை. சரி வாங்கி சாப்பிட்டோம். அட்ரஸ் என்னன்னு கேட்டோம். அட்ரஸ் இவனுக்கு 4 வேலி நிலம் கொடுத்தேன் அப்படின்னு. ஒரே விளாம்பழம் அவனுக்கு 8 ரூபாய் கொடுத்து இவங்க நிலத்தை கொடுத்து என்ன தாரு அதிசய வேதத்தாரு இல்லையா. அது வந்து விளாம்பழம் என்ன ஆச்சு அவருக்கு 8 ரூபாய் கொடுத்து இவனுக்கு 4 வேலி நிலத்தை கொடுத்து ஒரே பழம் அவனுக்கு கொடுத்துருக்கா அவனுக்கு கொடுத்து அபிசந்தி வேதத்தாரு. இது நிலம் வேணும்னு கேட்டா 2 ரூபாயோ 8 ரூபாய் கொடுத்துட்டோம். அல்லா சுவாமி உங்க பிரீதிக்காக பண்றேன்னா நிலத்தை கொடுத்துட்டோம். அது மாதிரி பகவத் பிரீதிக்காக இந்த கர்மாக்கள் அனுப்பிச்சா வேற பலம் தான். இல்ல உனக்கு எக்ஸாம்பிள் இருந்தா நானும் எக்ஸாம்பிள் சொல்றேன். அதுதோட கேள்வி. இன்னொரு விஷயம் சொல்ற மல்லி சுத்தம் பிரசூதே பிரசூரம் ஜனயதி சமயே ரஞ்சகோபாதியுக்தே தேசியம் தான். தேசியனுக்கு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டும் தெரியும். சர்வதந்திர சுதந்திரம்னா அந்த ஆச்சாரியனுக்கு என்ன மாத்தான் இவருக்கு தெரியும். தெரியாத விஷயம் கிடையாது. ஒரு ஆச்சாரி தான் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட். அக்ரிகல்ச்சர் பூரா நல்லா தெரியும். என்னென்ன போதா எந்த இடத்துக்கு எது வளையும் எது போகுது தெரிய. மல்லிகைப்பூ ஒருத்தம் மல்லிகைப்பூ செடி வச்சான். வெள்ளை பூ பூத்து ஆம்டாட்டு கொண்டு மல்லிகைப்பூ எல்லாம் கொடுத்தான். அதுதான் அழகா இருக்கு புஷ்பம் அதை தள்ளி வச்சுக்கோங்க. எனக்கு வெள்ளை புஷ்பம் பிடிக்காது, ஷேப் புஷ்பம் தான் பிடிக்கும். ஷேப் புஷ்பம் தான் பிடிக்கணும். சரி பண்ண என்ன வேணும். அதுக்கு ஒரு திராவகம் இருக்கு. ரஞ்சகோ உபாதி முக்தே. ரஞ்சகமான உபாதி ஒரு இது இருக்கு. ஒரு ரசாயனமான ஒரு திராவகம் அது பண்ணு. அதை பண்ணி இந்த வேர்ல விட்டுட்டு அங்க 2 நாள் கழிச்சு ஷேப்பு புஷ்பமாக புஷ்பிக்கிறது. மல்லி புஷ்பம் வெள்ளை புஷ்பத்துக்கு தானே போட்டு அது ஷேப் புஷ்பமா புஷ்பிச்சு எப்படி. அதுக்கு ஒரு உபாதி சேர்ந்த உடனே மல்லி சுத்தம் பிரசூதே பிரசூரம் ஜனயதி சமயே ரஞ்சக உபாதி முக்தே. ஷேப் புஷ்பம் நல்லா வச்சிருந்தது. அதை வச்சுட்டு கோவிலுக்கு போலாம். எல்லாரும் பார்த்தா ஷேப் மல்லியே பார்த்தது இல்லையே அப்படின்னு ஒரு அம்மாவி வந்தா. ஏன் ஷேப் மல்லி நல்லாவே இல்லை ஒரு உடம்புக்கு இதை வாங்கி வச்சுட்டே. அவன் வார்த்தையா இருக்கு. ஆத்துக்கு வந்தா அமிதா கூட பேசல கோவம். ஏன்னா நான் தான் ஷேப் புஷ்பம் கேட்டோன்னு நீ அதை கொடுக்கறதா அது நல்லா இல்லைங்க வெள்ளை புஷ்பம் மறுபடியும் வேணும். சரி இந்த ரஞ்சக உபாதி எடுத்துக்கிட்டு வேறொரு திராவிடத்தை வந்தா மறுநாள் மறுநாள் வெள்ளை புஷ்பமாக போயிடுச்சு. ஒரு மல்லி சுத்தம் பிரசூனம் ஜனயதி சமயே ரஞ்சகோபாதி முக்தே. அது தெரியுமா இருக்கு. சரி இன்னொன்று சொல்றது ஒரு விலையை போடுறோம். மாமரையை போடுறோம். மாஞ்சனி போட்டு மாம்பழத்தில் அநேக பழங்கள் ஸ்ரீரங்கத்துக்கு போலாம் தெரியும். மாம்பழ சாலைன்னு ஒரு சாலை இருக்கு இல்ல வெங்கடேசர் தெரியுமா. ஸ்ரீரங்கத்திலே மாம்பழச்சாலைன்னு பாலம் தாண்டினோன்னு மாம்பழச்சாலைன்னு அதுல மாம்பழத்துல ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதர் தோப்புலேருந்து உண்டான பழங்கள். அந்த தோப்புக்கெல்லாம் ஒவ்வொரு பேர் வச்சிருப்போம். ஆழ்வார் ஆச்சாரி ஆளுடைய பேர் வச்சிருப்போம். இது உடையவர் மாம்பழம் வேணுமான்னு கேட்போம். ஒருத்தர் மணவாள மாம்பழம் வேணுமான்னு கேட்போம். அந்த மணவாளம் தோப்புக்கு போயிடும். இன்னொருத்தர் கூரத்து ஆழ்வார் மாம்பழம் வேணுவோம், பட்டர் மாம்பழம் வேணுமான்னு கேட்போம். இப்படி காக்கச்சு ஒன்றும் தெரியாதவனா இருந்தா கூரத்தாழ்வார் ரொம்ப ராமானுஜர் பெரிய சிஷ்யராச்சு. அதுல கூரத்தாழ்வார் பழம் எனக்கு கொடுக்கணும். இந்த கூரத்தாழ்வார் பழத்தை வாங்கிட்டு போகக்கூடாது. ஏன்னா கூரத்தாழ்வார் தாடி தீட்சை நார் இருக்கும். கூரத்தாழ்வார் மழை வசதி இருந்தா ஏமாந்து அதுதான் அந்த வகையாக எது வசதி அது ஒன்று கேட்கணும். அதெல்லாம் இங்க போட்டுட்டா தெரியாது. அது தஞ்சாவூர் கிருஷ்ணாபிள்ளைக்கு தான் தெரியும். பாக்கி போய் தெரியாது. தள்ளி சுத்தம் பிரசூரம் ஜனயதி சமயே ரஞ்சகோபாதி முக்தே. நல்ல சரி அந்த மாமலை போடலாம். கூரத்தாழ்வா வரைய போடலாம். அது 4 நாளா பழத்தை காய்க்கும். ஆனா இது கூரத்தாழ்வா மாதிரியே போட்டு இடம் வாங்க மாம்பட்டே இது 4 இருக்கும். பல்லு போடு வேணாம் சாப்பிடத்தோடு அதுக்கப்புறம் கார ஜாஸ்தி இதை போட்டு என்ன பண்ணலாம். ஒரு ஒட்டுமா செடி கொண்டு வந்தோம். ஆச்சரியமா கௌதாரி காய்க்கணும்னா அதனால அது கடை எடுத்தான். இது கத்தி எடுத்து அறுத்தா 2ஐயும் சேர்த்து கட்டிவிட்டான்.
கட்டி விட்டு ரெண்டு சேர்ந்து வந்து ஒட்டு பழமா வந்து, அதனாலதான் ஒட்டுமாம்பழம்னு பேரு. இது தாடி பழம்லாம் காய்க்கணும். தாடி பழம் காய்க்க அந்த பழம் காய்ச்சி மல்லி சுத்தம் பிரசூனம் ஜனயதி சமயே ரஞ்சகோபாரி முக்தே ஆகையினால இந்த வேலை இந்த பழத்தை தான் காய்க்குங்கிற நிர்பந்தம் கிடையாது. இன்னொன்று சொல்றாங்க, ஒரு செடி வச்சிருக்கேன், ஒரு செடியில ஆசையா இருந்து பார்த்தா பச்சை பசைன்னு இலை இருக்கான், ஒரு பக்கத்துல பச்சை இருக்கணும், இன்னொரு இடத்துல வெள்ளை கலர் இருக்கணும், அப்படி இலைய பார்க்கணும்னா அதுக்கு ஒரு மருந்து இருக்கு. அந்த மருந்தை எழுதி போடுறேன். அந்த மருந்தை போட்டு பாத்தியில வச்சு கட்டி இடத்தை வச்சு பாய்ச்சுன்னா பாதி இலை வெளுப்பு பாதி இலை சேர்ப்பு அப்படி இருக்கும். இதெல்லாம் தேசிகருக்கு தெரியும், வேற ஒரு ஆச்சாரிக்கும் தெரியும். அத்தனை புத்தகம் வாய்ச்சிருக்கேன், இதெல்லாம் புத்தகத்துல எழுதியிருக்கேன். எக்ஸ்ரே இருக்குன்னு தேசியம் எழுதியிருக்கேன், புத்தகத்துல இருக்கு தத்துவ புத்தகலாபத்துல. இந்த எக்ஸ்ரே போட்டு ரே போடலையே தவிர வேற இருக்கிறது பார்த்துருக்கிறது இருக்குது. இந்திரியங்களுடைய சக்தியை விசாரிக்கிட்டு எழுதுறாங்க, அந்த கிரணங்களுடைய சக்தியை விசாரிக்கிட்டே தேசி சாய்க்கிறேன். ரஞ்சகோபாதி முக்தே மல்லி சுத்தம்பகூரம் ஜனயதி சமயே ரஞ்சகோபாதி முக்தி. அதனால ஒரே விரைவுல வேறு பலத்தை காய்க்கும், வேறு விதமான பழத்தையும் காய்க்கும். அபிசித்தி வேதத்தாலே வேறு பலங்களும் உள்ளாகுப்பா. ஆனா பொள்ளங்க நான் சொன்ன எக்ஸாம்பிள் இல்லையா, பொள்ளங்கா பழ வேற பொள்ளங்கா தான் காய்க்கிறது, கத்தாரிக்காயில கத்தாரிக்காய். அந்த கத்தாரிக்காய் வரைக்கும் கத்தாரிக்காய் தான் காய்க்கணும், வேற காய்க்காதுன்னு இருக்கு. அது மாதிரி கர்மாவுக்கு சம்சாரம் தான் கொடுக்குங்கிறது இருந்தாக்க மோட்சமாக வராதுப்பா. இது சாதாரண அபிசித்தி வேதத்தாலே வந்து எக்ஸாம்பிள் காமிக்கிறார். அதனால நீ கர்மா அசங்க கர்மானுஷ்டானம் பண்ணியானா உனக்கு பழத்தில் ஆசை வைக்காது. அதோவா பிரார்த்ததே சொர்க்கம் சித்வாவா மோட்சதே. எப்படி பண்றது? காரியமித்தே கர்மா காரியம் பழத்தில் ஆசை வைக்காது. பணத்தில் ஆசிரிக்காது இடத்துக்காக பண்றது பண்ணணும், நம்முடைய கடமைங்கிறதாக பண்ணுப்ப. அதனால மா கர்ம பலகே துர்பூ மாதே சங்கோ ஸ்வகர்மணி. பணத்தில் ஆசிரிக்காது, பலம் பண்ணலாமே நம்ம பண்ணாத இருக்கேன். மாதே சங்கோ ஸ்வகர்மி, அது கடைசி ஸ்லோகம் தான். பலம் ஆசைப்படையன்னு அதுக்கு பலத்தோட ஆசைப்படாது, பலத்தை ஆசைப்பட நான் எடுத்துக்காக பண்றதுன்னு சொல்ல. அகர்மணி தே சங்கா மாஸ்து செய்ய மாட்டேங்கிறது வந்து கமல் பண்றது இல்லைங்கிறது ஆசை.